வந்தே வால்மீகி கோகிலம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா தாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. ஸ்ரீமத் ராமாயணத்துல அயோத்தியா காண்டம் அனுபவிச்சுட்டு வரோம். அல்ல தசரதர் ராமபிரானுடைய விரகத்தினாலையும் ராமபிரானுடைய பிரிவினாலையும் ஆற்றாமையினாலையும் தசரதர் காலகதி அடைஞ்சிட்டார். பரத சத்ருக்னர்கள் திரும்ப வந்து தசரதருக்கு செய்ய வேண்டிய அந்திம கைங்கரியங்கள் எல்லாம் செய்து முடித்து பிறகு பரதன் ரொம்ப விரக்தனாக இருக்கான். ராஜ்யத்தை ஏற்க மனசு இல்லை பரதனுக்கு. பரதன் பேசிய வார்த்தைகள், பரதனுடைய பக்தி, இதெல்லாமே பூர்வ பிரவச்சனத்துல அனுபவிச்சோம். பரதன் எந்த அளவுக்கு திடமான ராம பக்தியோட கூட இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுது ஓரளவுக்கு. புறப்பட்டு பரதன் ராமபிரான பார்த்தே தீரணும் அப்படின்னு பரதன் புறப்படுறச்சே அயோத்தியா வாசிகள் பூரா அங்க புறப்பட்டார்கள் பரதன் பின்னாடியே. பரதன் பின்னாடி அன்னைக்கு தமசா நதியில விட்டுட்டோமே பிரபுவை, இன்றைய தினம் எப்படியும் பரதன் கிளம்புறான், பரதன் பின்னாடியாவது நம்ம ஒட்டிண்டு போயிடணும், விடக்கூடாது, அந்த பிரபுனுடைய முகத்தை பார்த்துடணும் அப்படின்னு அயோத்தியா வாசிகள் பூரா புறப்பட்டு எல்லாரும் பரதனே நமக்கு ஆசிரியம் அப்படின்னு அந்த பாகவதோத்தமன் பின்னாடி பரதன் பின்னாடியே அயோத்தியா ஜனங்கள் பூரா புறப்பட்டு அயோத்தியா அப்படிங்கிற அந்த ஒரு ரதம் அப்படியே நகர்றது. அந்தட்ட பக்கம் போறது ராமபிரானை நோக்கி. புறப்பட்டு அங்க போயின்னு இருக்கிற சமயத்துலதான் ஸ்ருங்கமேரிபுரம் வந்தது. இங்க குஹன் வந்து ராமபிரான் எங்க இருந்தான், எப்படி இருந்தார் எல்லாத்தையும் சொன்னான். முதல்ல குஹனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் பரதனுடைய பக்தி பரவசத்தை கண்டு இப்படி மானசீக அபச்சாரப்பட்டோமே அப்படின்னு குஹன் ரொம்ப கவலையோட கூட பரதனை ஆஸ்வாசப்படுத்தி பரதனுக்கு ஒவ்வொரு இடமா இங்கதான் ராமர் உட்காண்டார், இங்கதான் ராமர் எழுந்துண்டார் இப்படி எல்லாம் காமிச்ச உடனே பரதன் ரொம்ப துக்கத்தை அனுபவிச்சான். எந்த சௌகரியங்களும் பண்ணிண்டு ராமபிரான் வனவாசத்துக்கு வரல, ஜட்டாபாரம் தான் தரிச்சுண்டார், இந்த இடத்துல மரவுரியோட கூட தான் வந்தார் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து பரதன் இனி எனக்கு எதுக்கு இந்த ராஜபூஷணங்கள் ராஜ வஸ்திரங்கள்னு எல்லாத்தையும் கேட்டு கீழே எரிஞ்சான். தானும் மரவுரியை எடுத்து உடுத்தின்றான். தானும் அங்கேயே குஹனை ஆலம்பால் கொண்டு வா அப்படின்னு சொல்லி குஹன் கைட்டே இந்த ஆலம்பாலை வாங்கி குஹனுக்கு தான் மனசு ரொம்ப தாபமா போச்சு. ராமபிரான் ஜட அணிஞ்சின்றதையே பார்க்க முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஜடாபாரம் நம் கையால அமையறதே அப்படின்னு குஹன் கண் கலங்கியே கதறிட்டான். குஹன் இந்த கட்டத்தெல்லாம் பார்த்து தானும் தன்னுடைய தலைய ஜடையாக ஆக்கி பரத சத்ருக்னர்கள் ராமனுக்கு என்ன கதியோ அதே கதிதான் எங்களுக்கு மட்டும் என்ன ராஜோபசாரம் அப்படின்னு தாங்களும் எல்லாத்தையும் கழட்டி வீசி எறிஞ்சு பிறகு குஹன் இடத்துல வந்து பரதன் பிரார்த்திக்கிறான். குஹா, உனக்கு நிச்சயமா தெரியும் அண்ணா எந்த வழியா போனா எனக்கு சொல்லிடு, என்னுடைய ஜீவன் அவர்தான், அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது, நீ சொல்லிடு அப்படின்னு சொன்னதும் குஹன் எனக்கு என்ன, நான் கண்டிப்பா சொல்றேன், அண்ணா எங்க போனான்னு சொல்றேன், இப்படி தாண்டிதான் இந்த கங்கையை தாண்டிதான் அந்த பக்கம் போனார், என்னுடைய ஓடத்துலதான் கிளம்பினார் அப்படின்னதும் சரி அப்படியே நாமும் கிளம்புவோம்னு லட்சக்கணக்கான ஓடங்கள் வரப்பட்டது. குஹனுடைய ஓடங்கள் லட்சக்கணக்கில் வந்து கொடுக்கப்பட்டது. அயோத்தியா வாசிகள் இந்த பரத சத்ருக்னர்கள் முதல்ல அதுல ஏறிண்டதும் அவர்களுடைய ஓடம் புறப்பட்டெடுத்து பின்னாடி வந்த ஜனங்கள் எல்லாம் சில பேர்கள் ஓடத்துல ஏறி புறப்படுறார்கள், சில பேர்கள் நீச்சல் அடிக்க தெரிஞ்சவர்கள் நீச்சல் அடிச்சே போறார்கள், சில பேர்கள் யானை முதலிய ஜந்துக்களை ஆதாரமாக கொண்டு அதை பிடிச்சுட்டே கங்கையை தாண்டார்கள். அப்படி அவரவர்கள் அப்படியே புறப்பட்டு கங்கையை தாண்டியாச்சு, எல்லாரும் கரையேறியாச்சு. கங்கையை தாண்டி அந்தண்ட பக்கம் அயோத்தியா வாசிகள் பூரா கரையேறின உடனே இங்கதான் பரத்வாஜருடைய ஆசிரமம் வந்தது. இதை தாண்டிதான் எப்படியும் அண்ணா போயிருப்பார், பரத்வாஜருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்ச பரதன் இத்தனை ஜனங்களையும் கொண்டு போய் அது சின்ன ஆசிரமமா இருக்கும், ரிஷி ஆசிரமம்னா எப்படி இருக்கும், சின்னதா இல்லவோ இருக்கும், அங்க கொண்டு போய் இத்தனை ஜனங்களையும் கொண்டு போய் விட்டா நம்ம அபச்சாரப்பட்டுடுவோம். அப்புறம் இத்தனை பேருக்கு எப்படி அவரால் சௌகரியங்கள் பண்ணி கொடுக்க முடியும், கவனிக்க முடியும். அதனால ஜனங்கள் எல்லாரையும் அங்கேயே நிறுத்திட்டு நாங்க போய் முதல்ல என்னன்னு கேட்டுட்டு வரோம்,
செய்தி கேட்டுண்டு வரோம்னு பரத சத்ருகனர்கள் மட்டும் கூட வசிஷ்டரை முன்னிட்டு வசிஷ்டர் முன்னாடி போய் வழி காட்ட பரத சத்ருகனர்கள் மட்டும் போறார்கள். போய் பரத்வாஜ ரிஷியை விழுந்து நமஸ்கரிச்சார்கள். கை குபிச்சு பரதன் பிரார்த்திச்சுட்டான், எங்களுடைய அண்ணா எங்க உங்களுக்கு நிச்சயமா தெரியும், எனக்கு சொல்லுங்கள், நான் உடனே போய் அண்ணாவை பார்க்கணும் அப்படின்னு பரதன் கேட்டதும் பரத்வாஜர் கொஞ்சம் ஆலோசிக்கிறார். பரதனை பார்த்து கேட்கிறார், அவர் எங்கங்கிறதெல்லாம் நான் சொல்றது இருக்கட்டும் பரதா, நீ எந்த எண்ணத்தோட நீ இப்ப வந்திருக்காய், என்ன மனசுல வச்சுட்டு நீ இப்ப இங்க வந்திருக்க, ராமரை என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு பரத்வாஜர் ஒரு வார்த்தை கேட்ட உடனே தலையில அடிச்சுண்டானாம் பரதன். ரொம்ப அழத் தொடங்கிட்டான், கதறிட்டான். ஏதோ ஒரு காட்டாள் அந்த குஹன், அவனுக்கு ஒண்ணும் தெரியல, அவன் ஏதோ என்ன சந்தேகப்பட்டான்னா நியாயம், வாஸ்தவம் அது, அதை நான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். ஆனா நீங்களும், உங்களுக்கு சர்வமும் தெரியும், உங்களுக்கு திவ்ய திருஷ்டிலாம் கூட இருக்கு, ரிஷிகளுக்கெல்லாம் ஞான திருஷ்டிகள் கூட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே, அப்பேற்பட்ட ரிஷியா இருந்து நீங்கள் என்னை பார்த்து இப்படி கேட்கலாமா? குஹன் கேட்டான்னா அது வேற ஆச்சரியம் இல்ல, நீங்கள் கேட்கலாமா என்னை பார்த்து இப்படி? என்னுடைய நிலைமை உங்களுக்கு புரியறதா? நான் எவ்வளவு தத்தளிச்சு போய் வந்திருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியறதா அப்படின்னு ரொம்ப அழ தொடங்கிட்டான் பரதன். தலையில அடிச்சுட்டு, சத்ருகுனா பாத்தியா, பரத்வாஜருக்கே என் மேல நம்பிக்கை வரல, இனிமே ராமண்ணா எப்படி என்ன நம்புவார், என்னை பார்த்தா என்கிட்ட முகம் கொடுத்து பேசுவரோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு அழ தொடங்கிட்டான் பரதன். இத பார்த்த உடனே பரத்வாஜருக்கு ஏன் தான் கேட்டோன்னு ஆயிடுத்து. ஏன் இப்படி போய் கேட்டுட்டோமே, இவன் இப்படி அழுதுட்டானே அப்படின்னு நினைச்ச பரத்வாஜன் போய் பரதன் ஆஸ்வாசப்படுத்தினார். பரதா, அப்படி அல்லப்பா, எனக்கு தெரியும் உன்னுடைய நிலைமை எனக்கு புரியாம இல்ல, உன்னுடைய நிலைமை எனக்கு தெரியாதான், எனக்கு தெரியும், இருந்தாலும் உன் மனசுல இருக்கிற ராம பக்திய கொஞ்சம் அப்படி சீண்டி பார்க்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். இந்த ராம பக்தர்களுக்கு வேற என்ன, தான் பக்தி பரவசத்துல அழுது பிரபுவுக்காக உருகி இந்த ராமபிரானுக்காகவே வாழற ஒரு பக்தன் மற்றொரு பக்தன் மனசுல எவ்வளவு ராம பக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கதானே ஆசைப்படுவான். அதைத்தான் நானும் செஞ்சேன். உன் மனசுல இருக்கிற ராம பக்தியை கொஞ்சம் சீண்டி பார்த்தேனே தவிர மற்றபடி எனக்கு ஒன்னு தெரியாதான், உன் மேல இன்ச்சு தோஷம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ அழாத, கவலைப்படாத, நீ இந்த பாருங்க சாயங்கால பொழுது ஆயிடுச்சு, இன்னைக்கு நீ இங்கே தங்கு, காலமே புறப்பட இல்ல, வேண்டாம் அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் இப்ப உடனே போகணும், சாயங்காலமாவது ராத்திரியாவது நான் இப்ப புறப்பட்டு போகணும், போய் நான் அண்ணாவை பார்க்கணும், எனக்கு சொல்லுங்கள் பரதா, என்னுடைய ஆக்ஞை. பரத்வாஜர் சொல்ற, என்னுடைய ஆக்ஞை, நீ இப்ப கிளம்ப கூடாது, நாளைக்கு காலமே புறப்பட்டுடலாம், ஒரு பொழுது, இவ்வளவு நாள் தாங்கினல்ல, ஒரு பொழுது தாங்கிக்கும், நாளைக்கு கார்த்தால புறப்பட்டு போயிடலாம். ஏன்னா ராத்திரி நேரம் அப்படி அது ஒத்தையடி பாதை, இந்த காடுல இத்தனை ஜனங்களை பரிஜனங்களை வச்சுண்டு நீ அப்படி போக கூடாது பரதா, தப்பா போயிடும், அதனால நீ இங்க இரு, காலமே சொல்றேன், காலமே கிளம்பு அப்படின்னு சொல்லி, இல்ல நான் வேணா இங்க இருக்கலாம், நாங்க கூட இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்காளே, எப்படி இந்த ஆசிரமத்துல தங்குறது அப்படின்னு பரதன் கேட்ட, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பேற்பட்ட தப்போ வலிமை பரத்வாஜருக்கு இருக்கிறதுனால இத்தனை பேர்களுக்கு உபச்சாரம் பண்ண முடியும் அவரால, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தப்போ நிதியா இருக்கக்கூடிய பரத்வாஜர் தன்னுடைய தபஸை எடுத்து செலவழிக்கிறார். ஜனஸ்தான வாசிகளான ராட்சசர்கள் வந்து ரிஷிகளை பக்ஷிக்கும் போது கூட தன்னுடைய தப்போ போகிகளா இருக்கக்கூடிய ரிஷிகள் தன்னுடைய தபஸை செலவழிக்க மாட்டார்கள், நாசமா போன அந்த ராட்சசர்களை சபிக்க மாட்டார்கள். ஏன்னா நம்மளுடைய தபசு வியர்த்தமா போயிடுமேன்னு தப்போலோபிகளா இருக்கக்கூடிய ரிஷிகள் அவ்வளவு ஜாக்கிரதையா தன் தபசை வச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் இப்ப இந்த அயோத்தியா வாசிகளுக்கு விருந்து பண்ணி வைக்கணும், அவர்களுக்கு நல்ல உபச்சாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பரத்வாஜர் சரளமா தன்னுடைய தப்போதனத்தை எடுத்து செலவழிக்கிறார். தனமாச்சு ஜாக்கிரதையா தான் வச்சிருப்பார்கள் ரிஷிகள், ஆனா எப்படி இப்ப செலவழிக்கிறார், நேர ரம்ப, ஊர்வசி, மேனகை முதலிய தேவதா ஸ்திரீகள் எல்லாம் கீழ் அழைக்கிறார். தேவலோக சுகிருதுகள் சௌகரியங்கள் அப்படியே இங்க பூலோகத்துக்கு அழைக்கிறார். இந்திராதி தேவதைகள் எல்லாம் அப்படியே பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு இறங்கியாச்சு. கல்பக விரக்ஷம் காமதேனு அமிர்தஸ்வரபி இது எல்லாத்தையுமே பூலோகத்துல அழைச்சிட்டு வந்து தன்னுடைய தபசுனால இது அத்தனையும் பூலோகத்துக்கு வரும்படியாக செஞ்சு அயோத்தியா வாசிகளை நல்ல ஏகாந்தமா அவர்களுக்கு வேண்டிய அத்தனை சௌகரியங்களும் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பரத்வாஜர் முடிவு பண்ணிட்டார். காரணம், அத்தனை பேரு ராமதாசர்கள்.
நீ அன்றைய தினம் என்னைக்கு பிரபு புறப்பட்டு கிளம்பினானோ அன்னையிலேந்து இன்னி வரைக்கும் அவர்கள் அழுக்கு படிஞ்ச வஸ்திரத்தோடவும் அதே கண்கலங்கின கண்களோடவும் இனி அன்ன ஆகாரம் படி சரியாதபடி இல்லாம மெலிஞ்சு போய் இப்படி இருக்கக்கூடிய அயோத்தியா வாசிகளை ராமபிரான் பார்த்தா ரொம்ப கண் கலங்கிடுவார். என்னுடைய பிரஜைகள் இப்படி ஆயிட்டாளே அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுவார். அதனால இந்த ராமதாசர்களுக்கு இங்க ஒரு நல்ல விருந்து வச்சு அவர்களை உடம்ப நன்னா தேத்தி புஷ்டி ஆக்கி ராமபிரான்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா பக்தர்களுடைய சரீரத்துல அவ்வளவு அபிமானம் இருக்கு பகவானுக்குன்னு சொன்னோம். குஹ சக்கியம் போதே அந்த கட்டம் அனுபவிச்சோம். ஏன்னா பக்தர்களுடைய சரீரம் கிஞ்சித் கிளேசம் அடைஞ்சா கூட, ஒரு கீறல் ஏற்பட்டா கூட ராமபிரான் தாங்க மாட்டார். அதனால இத்தகைய பக்தர்களுடைய தேகத்தை நல்லபடியாக தேத்தி கொண்டு போய் அவரிடத்துல சேர்க்க வேண்டாமோ அப்படின்னு நினைச்ச பரத்வாஜர் அத்தனை ஜனங்களையும் இங்க வச்சு போஷிக்கணும்னா எப்படி போஷிக்கிறார்? அதாவது சுலபமா சொல்லணும்னா ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வேணுமோ அது அத்தனையும் அங்க இருக்கு, அவ்வளவுதான். ஒரு மனுஷன் என்ன ஆசைப்படுவனோ இல்ல என்ன ஆசைப்படாம அத்தனையுமே அங்க இருக்கு. ஏராளமான வஸ்திரங்களா குவிஞ்சு கிடக்கு, ஏராளமான பூஷணங்கள், ஏராளமான புஷ்பங்கள், ஏராளமான அன்ன ஆகாரம். எங்க பார்த்தாலும் ஒரே பெரிய பெரிய கிணறுல இருக்கான். பெரிய ஒரு குழம்பு கிணறு, பெரிய ஒரு சாத்துமது கிணறு, திருக்கண்ணமது கிணறுன்னு அத்தனையும் கொண்டு வந்துட்டார். யாரு ஏண்டா 2-3 தடவை சாப்பிட்டேன்னு கேட்கறவா கிடையாது. யார் யாருக்கு எப்படி எப்படி வேணுமோ அப்படி எப்படி இருக்கலாம். அந்த அளவுக்கு பேர்பட்ட தேவலோக சுகிருதங்களை கொண்டு வந்து ததசரத்லதாலஸ்ச திலகாஹ சதபாலகாஹ शिंशुपा मल्लिका जम्बूः कानने लताः मालती मल्लिका जातिः आयस्या कानने लता. ஸ்திரீகளுக்கு விதவிதமான புஷ்பங்கள், மாலதி, சம்பகா, மல்லிகை, ஜாதி, பல ஜாதி புஷ்பம்னு ஒண்ணு வச்சுக்கிறோமே அது உள்பட இருக்கு ராமாயணத்துல. ஜாதி ஆனயஸ்ச, அந்த அத்தனை புஷ்பங்களா குவிஞ்சு கிடக்கும். அதுல இன்னும் தொடுத்து வேணுங்கிறவர்களுக்கு தொடுத்து இருக்கு, மழமழமா இருக்கு, சரசரமா இருக்கு. அப்படியே புஷ்பங்கள் உதிரா வேணுங்கிறவர்களுக்கு அப்படி இருக்கு. யார் யாருக்கு எப்படி எப்படி வேணுமோ எடுத்து பூஷிச்சுக்கிறார்கள். சூராம் சூரா பாபிபதாக பாயசம் பபுக்ஷிதா. பாயச கிணறுல ஒருத்தன் உக்காண்டவன் எந்த பாயசத்தை முடிக்கிறதுன்னு தெரியாம உட்காந்துருக்கானோ. இந்த பாயச கிணறுல இருந்து இதை கொஞ்சம் வாயில போட்டு போமா, அதை வாயில் விதவிதமான பாயசங்கள் குவிஞ்சு கிடக்க அதெல்லாம் எடுத்து இவர்கள் எல்லாம் சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக இருக்க. அதுவும் சில பேர்கள் வஸ்திரங்களா அடுக்கி இருக்கா, எல்லா வஸ்திரங்களையும் எடுத்து உடுத்தி பார்த்து திருப்பி எடுத்து உடுத்தி மாளலையான் ஜனங்களுக்கு. இது இன்னும் சில பேர்கள் சாமர்த்தியமானவர்கள் என்ன செய்யறார்கள், இன்னும் சில வஸ்திரங்களை எடுத்து தன்னோட பைக்குள்ள அடுக்கிறார்கள். இன்னும் ஆச்சு வரது, இனிமே பிறந்த நாள், கல்யாண நாள் எல்லாத்துக்கும் இருக்கட்டும், இன்னும் மெனக்கெட்டு கடைக்கு போய் வாங்கணுமா அப்படின்னு வஸ்திரங்களா எடுத்து தன்னுடைய பைக்குள்ள வேற அடுக்கி வச்சுக்கிறார்கள். ஏண்டா எல்லாம் தான் ஆச்சே, கிளம்பலாமான்னா எங்க கிளம்பணும், இங்கேயே தான் இருக்கணுங்கிறார்கள். ஏன்னா இந்த போகங்கள்ல மயங்கிட்டார்கள் இப்ப ஜனங்கள். சாமானிய ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த பரத்வாஜர் விருந்த. எல்லாரும் ஒரு 4 பேர்கள் அத்தனை பேருக்கு நல்ல மசாஜ் சென்டர் எல்லாம் வச்சிருக்க, நல்ல மசாஜ் எல்லாம் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டினார்கள். ஏன்னா அவர்கள் எல்லா சரீரத்தையும் தேத்தணுங்கிறது தானே பரத்வாஜருடைய எண்ணம். அதனால அத்தனை பேர்கள் இவர்களுக்கு வேண்டிய நல்ல சுடு தண்ணி எல்லாம் வச்சு இவர்களை நல்லா குளிப்பாட்டி நல்லா அலங்காரங்கள் பண்ணி விட்டு எல்லாருக்கும் ஸ்திரீகளுக்கெல்லாம் நல்லா ஜட கொஞ்சம் எல்லாம் வச்சு தலையெல்லாம் நல்லா பின்னி விட்டு எல்லாருக்கும் வேண்டிய ஆகார வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்து, அதுவும் தங்கறதுக்கு எல்லாருக்கும் பஞ்சுமெத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாளிகை. என்ன தேவலோகத்து சுகிருதங்கள் இங்க வந்ததுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாளிகை, அப்படி ஒவ்வொரு பவனம் ஒவ்வொருத்தருக்கும். நான் இது வரைக்கும் சொந்த வீடுன்னு என் வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்லையேடா, இங்க எனக்குன்னு ஒரு பவனமே எழுதி வச்சுட்டாளே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவ்வே பெயர்பட்ட சௌக்கியங்களை அனுபவிக்க சில பேர்கள் இப்படி பேச ஆரம்பிச்சா. சில பேர்கள் சரி ஆயிடுத்து, நீ பொழுது வெளியே போறது, கிளம்பலாமா? எங்க கிளம்பணும்? ஏண்டா அயோத்தி தானடா நம்ம ஊரு. அயோத்தியாவது நான் இனிமே இங்கேதான் இருக்க போறேன். நீ நான் இங்கேயே தான் முடிவே பண்ணிட்டேன், நான் இங்க செட்டில், நான் இனிமே இங்க என்ன எழுந்துக்கிறதாவே இல்லை. ஏண்டாப்பா, ஏதோ தசரதர் நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான், இப்படி ஒரு ஆசிரமம் இருக்குன்னு இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையில சொல்லாம போயிட்டாரு.
ஏதோ ஆசிரமம், ரிஷி ஆசிரமம், காட்டுல ஆசிரமம்னா ஆசிரமம் அப்படி சிரமமா இருக்கும்னு நினைச்சா கடைசியில ஆசிரமம்னா இப்படி இருக்கு பரத்வாஜருடைய ஆசிரமம். இது நம்ம ராஜா சொல்லாம விட்டுட்டாரே நமக்கு இத்தனை நாள். தெரிஞ்சிருந்தா நான் பால்யத்திலேயே வந்திருப்பேனேடான்னு ஒருத்தன் சொல்றான். ஒருத்தன் சொன்னா என்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபே இங்கதான், இனிமேல் நான் இங்க செட்டிலே ஆயாச்சு, என்னை யாரும் கூப்பிடாதீங்கிறான் ஒருத்தன். நைவாயோத்யம் கமிஷ்யாமோ ந கமிஷ்யாம தண்டகான் குஷலம் பரதஸ்யாஸ்து ராமஸ்யாஸ்து ததா சுகம். ஏண்டாப்பா அப்படி சொல்றியா? அப்ப ராமன் தானே க்ஷேமமா இருக்கட்டும், ராமன் க்ஷேமமா இருக்கட்டும். குஷலம் பரதஸ்யாஸ்து ராமஸ்யாஸ்து ததா சுகம். ராமனாச்சேன்னா ராமன் சுகமா இருக்கட்டும், சௌக்கியமா இருக்கட்டும். பரதனும் சௌக்கியமா இருக்கட்டும், நாமும் இங்க சுகமா இருப்போம், அவ்வளவுதானே. ராமன் பாட்டு ராமன் சௌக்கியமா இருக்கட்டும், பரதன் பாட்டு பரதன் சௌக்கியமா இருக்கட்டும், நம்ம பாட்டு நம்ம இங்க சௌக்கியமா இருப்போம் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த ஜனங்கள். ஏன்னா அங்க தமசா நதி தீரத்துல தூக்கத்தினால ராமபக்தியை இழந்தார்கள். இங்க இந்த ராஜபோகங்கள், இங்க உபச்சாரங்கள், இந்த தேவலோக சுகிருத்தங்களுக்கு அந்த மாயையில மயங்கிட்டார்கள். சாமானிய ஜனங்கள் எப்படி, மகாபுருஷர்கள் எப்படி அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இது. சாமானிய ஜனங்களே இங்க இவ்வளவு போகங்கள் அனுபவிச்சார்கள். ஆகில் பரதனுக்கு எப்பேற்பட்ட போகங்கள் பண்ணி வச்சிருப்பார் பரத்வாஜர். பரதனை அழைச்சிட்டு வந்து, பரத சத்ருகனால் அழைச்சிட்டு வந்து ஒரு பெரிய இந்திர பவனம் மாதிரி இருக்கு. தேவராஜனுடைய பவனம் எப்படி இருக்குமோ சொர்க்கலோகத்துல, அது போல இந்திர பவனம் மாதிரி ஒரு பவனத்தை கொண்டு வந்து, பரதா இதுதான் உனக்கான மாளிகை அப்படின்னு திறந்து விட்டார். திறந்து விட்டு உள்ள போனா நம்மளுடைய சுக சௌகரியங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் அங்க கொட்டி கிடக்கு பரதனுக்காக. ரம்ப, ஊர்வசி, மேனகை முதலிய தேவதா ஸ்திரீகள்லாம் பரதனுக்கு சேவை பண்ணணும்னு அங்க காத்துன்னு இருக்கார்கள். அங்க போய் ஒரு சிம்மாசனம், நல்ல தங்க சிம்மாசனம் அங்க பார்த்துட்டான் பரதன். அங்க எதிரில சாமரம் இருக்கு, எதிரில புஷ்பங்கள்லாம் வச்சிருக்கு, நல்ல படுக்கைகள் போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்ததும் பரதன் அந்த சிம்மாசனத்தை பார்த்தானோ இல்லையோ, அந்த சிம்மாசனத்துக்கு ஒரு அஞ்சலி பண்ணினான். அஞ்சலி பண்ணி, என்னுடைய ராமண்ணா பட்டாபிஷேகமாகி இந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்துல தானே வந்து உட்காருவார் அப்படின்னு தெரிஞ்ச பரதன் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சாமரத்தை கையில எடுத்தான். புஷ்பங்களை எடுத்து அந்த சிம்மாசனத்து மேல தூவினான். இதுதான் அவனுக்கு ராம பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம்னு நினைச்சுட்டான். அண்ணாக்கு கீழே உட்காந்து தான் கைங்கரியம் பண்றோம் அப்படிங்கிற பாவத்துல ஆசனம் பூஜையாமாச ராமாயாபி प्रणम्य च बालव्यजनमादाय न्यषीदत् सचिवासने न्यषीदत् सचिवासने. அந்த ஆசனத்தை உட்காந்து ராத்திரி பூரா அதுல புஷ்பங்களையா தூவி 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 கண்ணீரோட கூட, என்னுடைய அண்ணா இங்க உட்காண்டிருந்தா இப்படிதானே பட்டாபிஷேகம் பண்ணுவே. ஆசனம் பூஜையாமாச, அந்த ஆசனத்தை ராத்திரி பூரா உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கானாம் பரதன். பரதனும் சத்ருகனுமா உட்காந்து அந்த ஆசனத்திலேயே ராமபிரான் இருக்கிறதாக பாவிச்சுண்டு ராத்திரி பூரா இங்க எத்தனையோ சுகபோகங்கள் இருந்தும் அதை ஒன்ன அனுபவிக்க மனசு தோணலையாம். ராமபிரானுடைய பக்தியில அப்படி ஆழ்ந்து போய் இருக்கக்கூடிய பரதன் மறுபடியும் பொழுது விடிஞ்செடுத்து கோழி கத்திடுத்து அப்படிங்கிறத பார்த்துதான் பிரக்னையே வந்துதான். அடனா பொழுது விடிஞ்செடுத்து போல இருக்கே அப்படின்னு அப்புறம் பிறகுதான் தோணித்தான். இத தெரிஞ்ச பரத்வாஜர் ஆச்சரியப்பட்டார். மாயை தானே, அது அப்படியே மறைச்சுடுத்து. என்னென்ன சுகிருதங்கள் வந்ததோ, எந்தெந்த சுகிருதங்களுக்கு இந்த அயோத்தியா வாசிகள் ஆசைப்பட்டாலோ, இனிமே நான் இங்கதான்டா இருக்க போறேன் அப்படின்னார்களோ, மறுநாள் காலம் பொழுது விடிஞ்ச உடனே அத்தனையும் மறைஞ்சுடுத்து. அவ்வளவுதான், எல்லாமே தாத்காலிகம். அது ஒரு நாள் அந்த சுகபோகங்களை இவர்கள் அனுபவிக்கட்டும்னு வச்சாரே தவிர அவ்வளவுதான். அந்த தபசு செலவாயிடுத்து, இனிமே மறைஞ்சுடுத்து. அதுல எல்லாம் மறைஞ்ச பிறகு ஐயே இவ்வளவுதான் போச்சு போ அப்படின்னு எல்லாரும் மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பிட்டார்கள். இதை கேள்விப்பட்ட பரத்வாஜர், பரதன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத கேள்விப்பட்டவர், இப்படி ஒரு ராம பக்தியா, இப்படி ஒரு நிஷ்டையா, இல்ல இப்படி ஒரு கட்டுப்பாடா, இப்படி ஒரு மனசுல திடமா வைராக்கியமா, எந்த ரம்ப ஊர்வசி மேனகை எல்லாம் பார்த்தா ரிஷிகளே தடுமாறிடுவாளோ அப்பேற்பட்ட இவன்
இவன் இந்த 25 வயசு சின்ன பையன் இந்த பரதன், இவன் அதை யாரையுமே திரும்பி பார்க்காம ராம கைங்கரியத்தில் ஈடுபடுவானாகில் இவனை நம் சேவிக்கணும் போல இருக்கே அப்படின்னு தோணித்தாம் பரத்வாஜருக்கு. பரதன் அப்படி ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறார் பரதனையும் சத்ருகனையும். இப்படியும் இருக்க முடியுமா, இப்படி இருக்க முடியுமா ஒரு மனுஷனால அப்படின்னு யோசிக்கிறார். தப்போநிதிகளா இருக்கக்கூடிய ரிஷிகளாலேயே இருக்க முடியலையேப்பா இந்த மாதிரி, நீ எப்படிதான் இப்படி இருந்தியோ அப்படின்னு பரதனை பார்த்து ஆச்சரியத்தோட பாக்குறார். பிறகு பரத்வாஜர் எதிரில வந்து நின்னு பரத்வாஜர் என்ன சொல்ல போறார், உடனே புறப்படணும்னு காரிய துரந்தரனா இருக்கக்கூடிய பரதன் அதுக்கே பார்த்துட்டு இருக்கான். பரத்வாஜர் ரிஷிய எத்தனை தடவை கேட்கறது, இவராதான் சொல்லுவாரோ அப்படின்னு நினைச்சுட்டு பரதன் பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல கௌசல்ய, கைகேயி, சுமித்ரை 3 மாதாக்களும் வந்தார்கள். கௌசல்ய சொல்றாள், சுமித்ரை கைகேயை பார்த்து, என்ன கர்மமோ, என்ன துக்கமோ, என்ன தாபமோ, ஏன் தான் நம் குடும்பம் இப்படி சந்தியில வந்து நின்னுதோ புரியலையே. யாரோ பெரியவா ஒரு ரிஷி இங்க இருக்காளாம் பரத்வாஜர், அவரை போய் நம்ம நமஸ்கரிப்போம், அவரை நமஸ்கரிச்சாலாவது இனி இந்த குழந்தைகள் க்ஷேமமா இருப்பாளோ. ஏன்னா அங்க 2 பிள்ளைகள் அங்க காட்டுல கஷ்டப்பட்டு இருக்கா, இந்த 2 பிள்ளைகள் இங்க தவிச்சுன்னு இருக்கா, தத்தளிச்சுன்னு இருக்கா. இந்த குழந்தைகளை காப்பாத்தினா போரும்னு ஆயிடுத்து கௌசல்யக்கு. அதனால இந்த ரிஷிய போய் நம்ம நமஸ்கரிச்சாலாவது இந்த குழந்தைகள் க்ஷேமமா இருக்காளான்னு பார்க்கலாம் அப்படின்னு கௌசல்ய, கைகேயி, சுமித்ரை 3 பேருமா வந்து பரத்வாஜரை நமஸ்கரிக்க, பரத்வாஜர் பரதனை பார்த்து, யாருப்பா வல்லாம் யாரு அப்படின்னு கேட்கிறார். பரிச்சயம் பண்ணி வைக்கிறான் பரதன். சாந்தமே வடிவமா, எப்படி மனசு பூரா பொறுமையே வடிவமா, கருணையே வடிவமா இப்படி நிக்கிறாளே, இவள் தான் என்னுடைய அண்ணா ராமண்ணாவை பெற்ற தாயார் கௌசல்ய. கௌசல்யனுடைய பக்கத்திலேயே இருக்காளே, அவள் தான் லக்ஷ்மணனையும் சத்ருக்னனையும் பெற்ற தாயார் சுமித்ர. அப்படி ஓரமா தள்ளி ஒருத்தி நிக்கிறாளே, அவள் பெயர் தான் கைகேயி. ரிஷம்சை, கொடுமைக்காரி, பணத்தாசை பிடிச்சவ, அகம்பாவம் பிடிச்சவ, பேய், பணப்பேய் அவ, கொடுமைக்காரி அவ. அவதான் என்ன தன்னுடைய நெஞ்சில கைய வச்சு அடிச்சுக்கிறான் பரதன். என்ன பெத்தவன் இந்த கைகேயி அவதான் அப்படின்னு அவளை காண்பிச்ச உடனே கைகேயிக்கு மனம் ரொம்ப அப்படியே சுண்ணி போயிடுது. உங்க முகமெல்லாம் இறுகிடுத்து, சின்னதாக போயிடுத்து, கண்கள் அப்படியே பொல கண்ணீர் வந்துடுது. இந்த மாதிரி பரதன் ஒரு வார்த்தை சொன்னதும் நாம் எதுக்கு உயிரோட இருக்கோம் அப்படின்னு புரியாம தன்னுடைய காலை போட்டு அப்படியே பூமியில பிராண்டுன்னு பிராண்டாள் கைகேயி. ரொம்ப நல்லவள் இவள், ஆனா இனி நல்லவள்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டான். கைகேய பார்த்து யார் இவளை பார்த்தாலும் துஷ்டைன்னு தான் பேசுறா, பணத்தாசை பிடிச்சவன் தான் பேசுறா, அகம்பாவம் பிடிச்சவன் தான் பேசுறா. இப்படி அதுவும் பெரிய மகான் பரத்வாஜர் அவர் எதிரில போய் இவள் தான் கொடுமைக்காரி, இவள் தான் பணத்தாசை பிடிச்சவோ, இவ தான் பேய், குடும்பத்தை கெடுத்தவோ அப்படின்னு எல்லாம் சொன்னா எப்படி இருந்திருக்கும். அதுவும் தன் பெற்ற பிள்ளையே அப்படி சொல்றச்சே கைகேயிக்கு என்ன தோன்றது, இனி நாம் எதுக்கு உயிரோடு இருக்கோம், நமக்கு எப்படி இவ்வளவு ஒரு ஆக்ரோஷம் எப்படி வந்தது, இவ்வளவு ஒரு துணிச்சல் நமக்கு எப்படி வந்தது. ஏன்னா இப்பதான் புரிஞ்சுக்கிறாள் கைகேயி எல்லாத்தையும். இப்படி அந்த பிள்ளைய ஐயோ காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேனே, அருமையான பர்த்தாவை இழந்துட்டேனே, இந்த பிள்ளையோ தவிக்கிறான், இந்த பிள்ளை இப்பதான் புரிஞ்சுக்கிறான் கைகேயி, இந்த பிள்ளையும் இப்படி தவிக்க விட்டுட்டேனே, ஏன் என் மனசு இப்படி மாறித்து, நான் ஏன் இப்படி நடந்துட்டேன், நான் இப்படி நடந்துக்கிறவள் கிடையாதே, இப்படி பர்த்தாவையும் பரலோகம் அனுப்பிச்சுட்டு பிள்ளைகள் எல்லாம் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இனியும் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், அப்படியே பூமி பழந்துடாதான் நம்ம உள்ள போய் மாண்டுட மாட்டோமான்னு தோன்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தாயார் கைகேயி சரி ஒன்னே ஒரு நம்பிக்கை, ஒரு ஆதாரம் என்ன அவளுக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த பிள்ளை யார் என்ன புரிஞ்சுக்காம போனாலும் அந்த பிள்ளை ராமன் என்ன புரிஞ்சுப்பான், அவங்கிட்டக்க போய் கதறிட போறேன்னா, அவங்கிட்டக்க போய் நான் விழுந்துட போறேன், அதுக்காக தான் கூட வராளே தவிர இல்லைன்னா வரமாட்டான். இவ்வளவு பெரிய அவமானம் நடந்த பிறகு இவ்வளவு பெரிய விஷயம் தன்னால ஆயிடுத்துன்னு தெரிஞ்ச பிறகு எப்படி வெளியில தலை காட்ட முடியும். இருந்தாலும் எதுக்கு கூட வரா, கூட எதுக்கு வரான்னா காரணம் ஒன்னே ஒண்ணு, ராமன். அந்த ராமன் கிட்டக்க போய் நான் விழுந்துடணும் அப்படின்னு நினைச்சு வரக்கூடிய இந்த தாயார மாத்ரு சுபாவத்தினால அவளுடைய சிரமம் புரிஞ்ச பரத்வாஜர் பிறகு பரதனை பார்த்து சொல்றார், என்னப்பா வார்த்தை இப்படி பேசுற பரதா, உன்னை நான் எப்பேற்பட்ட மகான்னு நினைச்சுட்டு இருக்கேன், உன்னை பார்த்து நான் எவ்வளவு பெருமைப்பட்டேன் இவ்வளவு நேரம், நீ ஒரு க்ஷணத்துல இவ்வளவு கோபத்தை காட்டுறியே, அதுவும் கைகேயி அம்மாவை பார்த்து என்னென்ன வார்த்தைகள் பேசுற, அப்படிலாம் பேசக்கூடாது. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் பரதன் நினைக்கிறேன், என்ன இவளால தானே எல்லாம் கெட்டுது, இப்ப இவ்வளவு கதிக்கு நாங்க ஆளா இருக்கோம், எங்க குடும்பம் மட்டும் சந்தில நின்னா பரவாயில்ல, ராஜ குடும்பம்னா எங்களால பாருங்கள், அயோத்தி ஜனங்களே பாருங்கள் பரதேசிகளாட்டம்
இங்க வந்து நின்று இருக்கார்கள். இந்த எல்லாத்துக்கும் காரணம் எது? யார் காரணம் அப்படின்னு பரதன் நினைக்கிறான். ஆனா பரத்வாஜரோ அப்படி நினைக்கல. இல்லப்பா, அது அப்படி கிடையாதுப்பா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு பெரிய சரித்திரம் ஒண்ணு லோகத்துல ஏற்பட போறது. அந்த சரித்திரத்துக்கு காரணமா உன் தாயார் ஆயிருக்கா. பேர்பட்ட சரித்திரத்தினாலதான் பிறகு உன்னுடைய அண்ணா மரியாதா புருஷோத்தமன்னு திரும்பி வரப்போறான். அதுக்கு காரணமாக இந்த தாயார் கைகேயி இருக்கிறதுனால இவளை நீ திட்டக்கூடாது. உனக்கு சில ரகசியங்கள் புரியாது. அந்த ரகசியங்கள் புரிஞ்சா நீ இந்த மாதிரி பேச மாட்ட. இருந்தாலும் அதை நான் இப்ப சொன்னா கேட்கிற நிலைமையில நீ இல்ல. இருந்தாலும் ஒரு தோஷம் காட்டக்கூடாது. நீ இனிமே கைகேயி அம்மாட்ட ந தோஷே நாவகந்தவ்யா கைகேயி பரதத்வயா ராம பிரவ்ரஜனம் ஹேதத் சுகோதர்க்கம் பவிஷ்யதி ந தோஷே நாவகந்தவ்யா. ஒரு தோஷம் சொல்லாத. இனிமே கைகேயி அம்மாவை பத்தி நீ எதுவும் உனக்கு புரியல, உனக்கு தெரியாதவாளை பத்தி புரியாதவாளை பத்தி நீ பேசக்கூடாது. உனக்கு எப்ப புரியலையோ ஒன்னே ஒண்ணு நம்பு, உன்னுடைய தாயார் அருமை. தாயார்ங்கிற ஸ்தானத்தினாலேயே அவளை நீ ஒரு தோஷம் சொல்லக்கூடாது. அதனால அவளை போய் நீ நமஸ்காரம் பண்ணு. இந்த மாதிரி சொன்ன கூடாது, நான் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்னு போய் சொல்லுப்போ அப்படின்னு பரத்வாஜர் சொன்னதும் சரி ரிஷி சொல்லியாச்சு, ரிஷியினுடைய ஆக்ஞை அப்படின்னு எடுத்துட்ட பரதன் உடனே போனான். கைகேயை விழுந்து நமஸ்கரிச்சான். க்ஷமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னான். அதோட விட்டுட்டான். அதோட இனிமே கைகேயை தூஷிக்கிறத விட்டுட்டான். ஆனா கைகேயி பக்கம் ஒரு கோபம் இருக்கு. அதனால திரும்பவும் இல்லை. நான் க்ஷமாபணம் கேட்டாச்சு, இனிமேலாவது சொல்லுங்களே, போருமே, என்ன சோதிச்சது போருமே, இனிமேலாவது சொல்லுங்கள் ராமண்ணா எங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னதும் சரி சொல்றேன். சித்திரக்கூட்டத்துல இருக்கார். சித்திரக்கூட்டமா, அது எப்படி போகணும், எங்க போகணும் அப்படின்னதும் இப்படி நேரா போப்பா, ஒத்தடி பாதை, ஒவ்வொருத்தராதான் போக முடியும். நேரா இப்படியே போ, இந்த வழியா போனேன்னா சித்திரக்கூட்டம் வந்துடும். சித்திரக்கூட்டத்துலதான் அங்க ஆசிரமம் அமைச்சுண்டு ராமர் அங்க இருக்கார் அப்படின்னு. இங்க சித்திரக்கூட்டத்துல இருக்கார்னு சொன்னாரோ இல்லையோ, சித்திரக்கூட்டம்ங்கிற வார்த்தை தான் காதுல விழுந்துதான் பரதன் காணும். பரதன் கிளம்பியாச்சு. பரதன் ஓட துவங்கிட்டான். ஓடுன்னு ஓடுறான். அந்த ஒத்தடி பாதையில பின்னாடியே சத்ருகுணன், அண்ணா கொஞ்சம் மெதுவா போ, அதுக்கு நீ இந்த ஓட்டம் ஓடுறியே, கொஞ்சம் மெதுவா போன்னு சத்ருகுணன் சொல்றத கூட காதுல வாங்காம பரதன் அந்த ஒத்தையடி பாதையில இந்த சைன்யங்கள்லாம் வரட்டும், பின்னாடி தன்னுடைய மாதாக்கள்லாம் வர, அவள்லாம் மெதுவா நடந்து வரட்டும், அது வரைக்கும் தன் வேகத்துக்கு தன்னால பொறுக்க முடியலன்னு பரதன் ஓடுன்னு ஓடுறான் சித்திரக்கூட்டத்தை நோக்கி. பின்னாடியே சத்ருகுணனும் பரதனை தொடர்ந்துட்டே ஓடுறானாம். 2 பேர்களுமா சேர்ந்து சித்திரக்கூடத்துக்கு ஓடுறார்கள். அங்க சித்திரக்கூட்டத்துல சித்திரக்கூட்டம் சுகவாசம் பிரபுவுக்கு. இவ்வளவு கஷ்டத்திலையும் ராமபிரானுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், அங்க சீதா பிராட்டி இருக்கிறது. பகல் பொழுது பூரா சீதா பிராட்டியோட தான் போக்குவார் அப்படின்னு சொன்னோம். காலமே ஆனா பகவான் சித்திரக்கூடத்துல ரிஷிகளோட உட்கார்ந்து பிரம்ம விசாரம் பண்ணுவார். அங்க ஏற்படக்கூடிய சில வாக்கியார்த்தத்துக்கெல்லாம் தான் நிர்ணயம் பண்ணுவார். குருவாக இருக்கார் சித்திரக்கூட்டத்துல. பகல் பூரா சீதா பிராட்டிய கூட்டுண்டு உல்லாச பயணமாக சித்திரக்கூட்டம் பூரா வலம் வருவார். இப்ப பகல் பொழுது, ஏன்னா காலமே அங்க பரதன் கிளம்பி இருக்கான் இல்லையா, இப்ப பகல் பொழுது. இந்த பகல் பொழுது சரி சீதா பிராட்டியோட கூட சித்திரக்கூட்டம் பூரா சுத்தி வராராம். இந்த கிரி பூரா, சித்திரக்கூட்டம் மலை பூரா 2 பேர்களுமா கைகளை கோத்து கொண்டு அங்க மேகவண்ணனா இருக்கக்கூடிய பிரபு வந்ததுனாலேயே அந்த மயில்கள்லாம் அப்படியே தோகை விரிச்சு ஆட ஆரம்பிக்கிறது சீதாராமர்களுடைய தரிசனத்தை பார்த்து. அதெல்லாம் சீதையை கட்டி அணைச்சுண்டே, சீதையை அதெல்லாம் காண்பிச்சுண்டே போயின்னு இருக்கார் பிரபு. அங்க பாத்தியா மயில்லாம் எப்படி தோகை விரிச்சு ஆடுறது பத்தியா? இதெல்லாம் நம்ம அயோத்தியில இருந்திருந்தா பார்த்திருக்க முடியுமா? இங்க வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார் அப்படின்னு அதெல்லாம் சீதைக்கு காண்பிச்சுண்டே அங்க போயின்னு இருக்க. மாத்யத்கே கினி சித்ரகூட்டகடகே மந்தாகினி மேதுரே பிரத்யக்ர பிரசவஸ்ச கேசரதரோ பிரச்சாய சீதே தலே கௌஷேயாம் स्तरणे विदेह दुहितुः कुर्वाणमङ्के शिरः कालाम्बोधनिबं भजे रघुकुल प्राचीन भाग्यं प्रभु
माध्यत्केकिनि चित्रकूटकटके மந்தாகினி மேதுரே. சீதே, ராமபிரான் சீதையை பார்த்து பேசுறார். சீதே, இங்க வந்த இடத்துல உனக்கு யாரும் தோழி இல்லையே அப்படின்னு வருத்தப்படாத. ஏன்னா ராஜகுமாரியா இருந்ததுனால, இங்க அயோத்தியினுடைய யுவராணியா இருந்ததுனால ஏராளமான தோழிகள் சீதா பிராட்டிக்கு. உனக்கு இந்த வந்த இடத்துல தோழி இல்ல அப்படின்னு நினைக்காத. இந்த மந்தாகினி தான் உன்னுடைய தோழி. மந்தாகினி நதியை காண்பிச்சு சொல்றார், இந்த மந்தாகினி தான் உன்னுடைய தோழி. ஒரு தோழிய பார்த்தா நீ எப்படி ஓடி போய் கட்டிப்பையோ அது போல இந்த மந்தாகினியில நீ இறங்கி உன் இஷ்டப்படி நீ விளையாடலாம். ஏன்னா உன்னுடைய தோழி இந்த மந்தாகினி. மந்தாகினி மேதுரே. சித்தநாழி ராமபிரானை கூட்டுண்டு போய் அந்த மந்தாகினியில இறங்கி ஜலக்கிரீடை பண்றார்கள். ராமபிரானும் சீதா பிராட்டியுமாக ஜலக்கிரீடை பண்ணி முடிச்சு வெளியில வந்த உடனே நீண்ட கேசங்கள், சீதா பிராட்டிக்கு அலக்கங்களா இருக்கக்கூடிய கேசங்கள், அது அத்தனையும் சடல் எடுத்து சிக்க எடுத்து வாரி தனக்கு பின்னிக்க தெரியாது. ஏன்னா தனக்கு என்னைக்குமே பொறத்தியார் பண்ணி விட்டு அலங்காரம் பண்ணி விட்டு பழகிடுது பிராட்டிக்கு. ஜனகராஜகுமாரியா இருந்த சீதா பிராட்டிக்கு எவ்வளவு தோழிகள் அவளுடைய ஜனக சபையில அவளுக்கு அலங்காரம் பண்ணி விட்டுருப்பா. அல்லது அயோத்தியினுடைய யுவராணியா இருக்கக்கூடிய பிராட்டிக்கு எத்தனை சேட்டிமார்கள் அங்க இருந்திருப்பா. ஆனால் அத்தனை பேர்களுமா சேர்ந்து சீதைக்கு பண்ணக்கூடிய அலங்காரத்தை ராமபிரான் தான் ஒருவனாகவே பண்றார். சீதா பிராட்டி அழைச்சிட்டு வந்து இங்க உட்கார வச்சு அந்த தலையில நீள இருக்கக்கூடிய அந்த அலக்க எல்லாம் நல்லா காய வச்சு அதை வளர்த்தி அதுல இருக்கக்கூடிய சடல்கள் எல்லாம் தானே தன் கையால எடுக்கிறாராம். தன் சடல் எல்லாம் எடுத்து சீதைக்கு நன்னா வகுடு எடுத்து வாரி தலையெல்லாம் பின்னி விட்டு பிரத்யக்ர பிரசவஸ்ச கேசரதரோகோ பிரச்சாய சீதே தலே அப்படின்னு அந்த அழகான அந்த கேசங்களை நல்லா வகுடு எடுத்து வாரி ராமபிரானை பின்னி விட்டு பிறகு அங்க ஏராளமான புஷ்பங்கள் புஷ்பிச்சிருக்க காட்டுல புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து தானே தன் கையால தொடுக்கிறார் ராமபிரான். தொடுத்து சீதா பிராட்டிக்கு அந்த புஷ்பங்களையே ஜடகுஞ்சமாக வச்சு வங்கி போட்டு அதையே குஞ்சலமாக நீள அந்த புஷ்பத்தினாலேயே அலங்கரித்து ஜடை அலங்காரம் எல்லாம் பண்ணி பிறகு இன்னும் கொஞ்சம் புஷ்பம் வருது ஏதோ குறையறது அப்படின்னு பாக்குறார் சீதையினுடைய முகத்துல. முதல்ல திலக்கம், அழகான தன் திலக்கத்தை குழைச்சு தன்னுடைய நெத்தியில திலக்கம் எட்டு விடுறார் ராமபிரான் சீதா பிராட்டிக்கு. திலக்கம் எட்டு விட்ட பிறகு ஏதோ இன்னும் கொஞ்சம் குறையறதேன்னு யோசிச்சு பாக்குற. ஏதோ ஒண்ணு புஷ்பங்கள் இன்னும் நிறைய சூட்டணும். இன்னும் மிச்சம் இருக்க வங்கி போட்டாச்சு, ஜடகுஞ்சம் வச்சாச்சு, இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்துல கூட அந்த புஷ்பங்களாலேயே அலங்கரிச்சிடணும்னு நினைச்ச ராமபிரான் இன்னும் கொஞ்சம் புஷ்பங்கள் இருந்தா பறிச்சுண்டு வா சீதே அப்படின்னு நாங்க பார்த்தா ஏராளமான சம்பக விருட்சங்கள் இருக்க, சம்பக புஷ்பங்கள் பூத்து இருக்கு. அதை காட்டுறார் ராமபிரான். சீதே, அந்த சம்பக புஷ்பங்களை மட்டும் பறிச்சுண்டு வா, எனக்கு இன்னும் கொஞ்சம் புஷ்பம் இருந்தா இன்னும் பூர்ணமான அலங்காரம் பண்ணி முடிச்சுடுவேன் உனக்கு அப்படின்னு சொன்னதும் அந்த புஷ்பங்கள் எல்லாம் பறிக்கணும்னு சீதா பிராட்டி தன்னுடைய புடவை தலைப்பையே எடுத்து சொருகிண்டு அங்க எட்டி எட்டி இருக்கக்கூடிய புஷ்பங்கள் அப்படி துள்ளி துள்ளி குதிச்சு பறிக்கிறாளாம். அவள் இப்படி குதிச்சு பறிக்கிறவளுடைய அழக ராமபிரான் மேலையும் கீழையும் அவ குதிக்கிற அழக அப்படியே பார்த்து ரசிச்சுண்டு இப்படி நின்று இருக்கார் சீதா பிராட்டிய பார்த்து. அவளோ எட்டி எட்டி துள்ளி துள்ளி பறிக்கரிச்சு அங்க ஒரு குரங்கு தன்னுடைய வாழை இப்படி நீட்டின்னு இப்படி உட்காந்து இருக்கு. அந்த குரங்குனுடைய வாழை பார்த்து சரி கொடிதான் போல இருக்கு, சம்பக விருட்சத்தினுடைய கொடிதான் போல இருக்குன்னு நினைச்சுண்டு அந்த வாழை ஒரு இழுத்த உடனே அது கொர் அப்படின்னு இப்படி திரும்பித்தாம் அந்த குரங்கு. அதை பார்த்த உடனே வீல்னு கத்தினாலாம். வீல்னு கட்டி அங்கேருந்து ஓடி வந்து ராமபிரான் போய் இறுக்கி கட்டின்ட்டாளாம் ராமபிரான. கௌஷேயாஸ்தரணே விதேஹ துஹிதுஹு குர்வாணமங்கே சிரஹ குர்வாணமங்கே சிரஹ அப்படி ராமபிரான போய் இழுத்து கட்டின்ற உடனே என்னாச்சு என்னாச்சு சீதை அப்படின்னது குரங்கு அப்படின்னு இறுக்கி கட்டின்டா. அவ்வளவுதானே, வா இப்படி வா அப்படின்னு சீதை பயப்படுறாள் அப்படின்னு தெரிஞ்சதும் அப்படி கட்டி அணைச்சு சீதா பிராட்டி அழைச்சிட்டு வந்து ஒரு இடமா நிக்க. அப்படி நின்னதும் இப்படி சீதா பிராட்டி தலை தூக்கி பிரபுவை பார்த்தா அவருடைய வக்ஷஸ்தலத்துல விசாலமான அந்த வக்ஷஸ்தலத்துல இவள் நெத்தியில இட்டு இருந்த அந்த திலக்கம் பட்டுடுத்தான். ஏன்னா அவள் இழுத்து ராமபிரானை கட்டின்றதுனால அவளுடைய திலக்கம் போய் ராமபிரானுடைய புஜத்துல அந்த
விசாலமான வக்ஷஸ்தலத்துல போய் பட்டுடவே, இது என்ன காயம், என்னாச்சு உங்களுக்கு, என்ன காயம் அப்படின்னு கேட்டதும், அது காயம் இல்ல, சிரிச்சிண்டாராம் ராமபிரான், காயம் இல்ல, நான் திக்விஜயத்துக்கு போக போறேனே, அதுக்கு நீ எனக்கு எட்டு விட்ட வீர திலகம் அப்படின்னு, வீர புருஷனா இருக்கிறதுனால அப்படி பேசுறார். திக்விஜயத்துக்கு நான் புறப்பட போகவே நீ எட்டு விட்ட வீர திலகம் பார் அப்படின்னு காட்டுறாராம் ராமபிரான். இததான் பின்னாடி சுந்தர காண்டத்துல சீதா பிராட்டி ஆஞ்சநேயர்கிட்ட சொல்ல போறா. அன்றைக்கே நான் வீர திலகம் இட்டேனே என் பிரபுவுக்கு, அந்த திக்விஜயத்துக்காக புறப்படலையான்னு நான் கேட்டேன்னு கேள் ராமபிரான்ட்டன்னு கேட்கிறாள் இல்லையா, வீரபத்தினியாச்சு. அத்தகைய கம்பீர புருஷனுக்கு ஏத்த வீர நாயகியா இருக்கிறதுனால அப்படி கேட்கிறா. நான் சத்ருனுடைய கிரகத்துலன்னா நான் இருக்கேன், நான் அன்னைக்கே வீர திலக்கம் எட்டுட்டேனே, அவர் இன்னும் திக்விஜயத்துக்கு புறப்படலையா அப்படின்னு இந்த கட்டத்தை தான் ஞாபகப்படுத்தி சீதா பிராட்டி கேட்க போறா பின்னாடி சுந்தர காண்டத்துல. நீ எனக்கு எட்டு விட்ட வீர திலக்கம் அப்படின்னு அதை காண்பிச்ச உடனே, அடடா என்னுடைய திலக்கமா அப்படின்னு தெரிஞ்சு அதை தொடச்சு விட்டாளாம் சீதை. அப்படி இவர்கள் கிரி பிரதட்சணம் போல ரெண்டு பேருமா ஸ்ருங்கார உத்தம ஸ்ருங்கார ரசத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்துல இது ஒரு முறை. இது ஒரு முறை என்னன்னா, எப்போதுமே இந்த ஸ்ருங்கார ரசம் கருண ரசத்துல முடியும். கவிகள் அப்படிதான் முடிப்பா போல இருக்கு. ஸ்ருங்கார ரசத்தை அனுபவிக்கிற வேளையில அப்படியே அது கருண ரசமா முடிய, ராமபிரான் நல்ல சீதா பிராட்டியை கட்டி அணைச்சு சந்தோஷமா பேசிண்டு சிரிச்சு விளையாடிட்டு வந்துட்டு இருந்தார். வந்துட்டு இருக்கிறச்சு திடீர்னு அப்படியே நின்னுட்டார். அந்த அப்படின்னு அப்படியே நின்னுட்டார். ஐயோ அப்படின்னு நின்னுட்டார். என்ன ஆச்சு, ஏன் இப்படி நிக்கிறாரு, என்ன இவ்வளவு நேரம் சிரிச்சு சந்தோஷமா வந்தாரு, என்ன ஆச்சுன்னு சீதா பிராட்டி திரும்பி பாக்குறாள். என்ன ஆச்சு அப்படின்னதும், என்ன ஆச்சு அப்படின்னு கண்கள் அப்படியே பொல பொல பொலன்னு கண்ணீர் வந்துடுது ராமபிரானுக்கு. கண்ணுல கண்ணீரை பார்த்ததும் கண்ணீரை எடுத்து துடைக்கிறாள். நாதா ஏன் இப்படி அழறில், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும், சீதே அந்த பட்சிய பாத்தியா, அந்த பட்சி என்ன கூவுறது பாத்தியா அப்படின்னு, கூன்னு கூவுறது அப்படி இல்லையா. ராமபிரான் சொல்றார், கூன்னு கூவல சீதே, அது புத்ரா புத்ரா புத்ரான்னு கூவுறது. என்னுடைய அம்மா கௌசல்யையும் இப்ப அங்க அப்படித்தானே தவிச்சுட்டு இருப்பா. என்ன வனவாசத்துக்கு அனுப்பிச்சுட்டு புத்ரா புத்ரான்னு அங்க தவிச்சுட்டு இருப்பாளே, ஏன் அந்த பட்சிக்கு என்ன தாபமோ, அதனுடைய புத்திரனும் வனவாசத்துக்கு போயிட்டா சீதே, அதனாலதான் அது இப்படி அழுதுன்னு இருக்கோ அப்படின்னு ராமபிரான் கௌசல்யை நினைச்சு அப்படியே கண்ணுல கண்ணீரோட நிக்கிறார். அவருடைய ஸ்ருங்கார லீலைகள் முடிஞ்சிடுது. கௌசல்ய மாதாவுடைய நினைவு வந்ததுனால அதை தெரிஞ்ச பிராட்டி உடனே ராமபிரானுடைய கண்ணீரை தொடச்சு, இங்க சித்தனாய் விசிராந்தி எடுத்துட்டு போலாம் வாங்கும் அப்படின்னு அழைச்சிட்டு இங்க ஒரு மரத்தடி வாரத்துல அங்கேயே விசிராந்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு ராமபிரான் அப்படி கட்டாந்தரையில படுக்க விட்டுருவளா சீதா பிராட்டி ராமபிரான. தன்னுடைய உயர்ந்த உத்தரியத்தை எடுத்து அங்க விரிச்சாள். அங்க விரிச்சு ராமபிரான் தன்னுடைய கையையே அங்க புஜத்தையே தலையில வச்சுக்கிறதுக்காக வரார். அப்படி ராமபிரான் வச்சுக்க வரைச்சு அந்த புஜத்தை அப்படியே பிடிச்சாள் சீதா பிராட்டி. என்னுடைய மடி இருக்கே, எதுக்கு உங்க கை அப்படின்னு தன்னுடைய திருத்தொடைய கொடுக்கிறாள் சீதா பிராட்டி. அதுல சீதா பிராட்டியினுடைய மடியில அப்படியே தலையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விசிராந்தி எடுத்துட்டார். காலாம்போதனிபம் பஜே ரகுகுல பிராச்சீன பாக்யம் பிரபும். அங்க என்ன ஆச்சு, இந்த கேசர விருட்சம், இவர்கள் படுத்துட்டு இருக்கக்கூடிய விருட்சமோ என்னன்னா கேசர விருட்சம். இது குங்குமப்பூ, அத கேசர விருட்சம்னா குங்குமப்பூ. கேசர விருட்சம்ங்கிறது அதுதான். அதுல பூக்கக்கூடியதுதான் குங்குமப்பூ. நம்ம ஏதோ ஒரு சின்ன டப்பால வாங்கி வச்சுட்டு இருக்கோம், அதுவே 500-600 கொடுத்து. ஆனா அங்கேயும் பிரகிருத்தியினுடைய சொத்து, எப்பவுமே இயற்கையினுடைய சொத்துக்கு ஈடாகுமோ நம்ம சம்பாதிக்கிற சொத்து. இங்க இவளே ஸ்வயம் பிரகிருதி தேவி, மகாலட்சுமி ஸ்வயம் ரூபம், அதுவும் பிரகிருதி தேவியா இருக்கிறதுனால அங்க எங்க படுத்துட்டு இருக்கோம்னு திடீர்னு ராமபிரான் தலை தூக்கி பார்த்தா மெத்துன்னு இருக்கான் கீழே. எங்க பார்த்தாலும் ஒரே கேசர புஷ்பங்களா கொட்டி கிடக்க. ஏன்னா ஸ்வயம் பிரகிருதி தேவி கூட வந்திருக்கிறதுனால கொட்டிட்டா, கேசர விருட்சத்தினால புஷ்பங்களை கொட்டிட்டா. அப்படி கொட்டினதை பார்த்ததும் இப்ப கேசர விருட்சம் கீழே படுத்துட்டு இருக்கோம் போல இருக்கே அப்படின்னு அப்பதான் ராமபிரான் தலை தூக்கி பாக்குறார். பார்த்தா கீழே எங்க பார்த்தாலும் ஒரே கேசர புஷ்பங்கள் மெத்துன்னு இருக்கு ராமபிரான் படுத்துக்கிறதுக்கு ஏத்தா மாதிரி. அதுல பிராட்டியினுடைய திருத்தொடை வேற உல்லாசமாக படுத்துட்டு இருக்கார் ராமபிரான். எங்க பார்த்தாலும் கேசர புஷ்பங்கள் இவர்கள் மேல விழர்தாம். கௌசேயாஸ்தரணே விதேக துஹிதுஹு குர்வாண மங்கேஷிரஹா காலாம்போதனிபம் பஜே ரகுகுல பிராச்சீன பாக்யம் பிரபும். இப்படி ரெண்டு பேருமா உல்லாசமாக அங்க இருக்கக்கூடிய சமயத்துல திடீர்னு பார்த்தா
காட்டு மிருகங்கள்லாம் பயப்படுறது, ஹாயின்னு கத்துறது, குயில்கள்லாம் திடீர்னு கிளப்பிலான்னு சப்தங்கள் கொடுத்துட்டு அங்கேயும் இங்கேயுமா ஓடுறதுகள், எல்லா பட்சிகளும் மிருகங்களும். உடனே ராமபிரான் பட்டுன்னு சீதா பிராட்டி மேலேந்து இப்படி எழுந்துட்டார். சீதே என்ன ஆச்சு அப்படின்னது சீதா பிராட்டிக்கும் ஒன்றும் புரியல. சுபாவமாவே பயந்த சுபாவமுடைய சீதா பிராட்டி இப்ப கொஞ்சம் இன்னும் பயம் ஜாஸ்தியாருது. இந்த மிருகங்கள் கத்துறதெல்லாம் பார்த்து ராமபிரானுடைய புஜத்தை பிடிச்சுட்டு இப்படி போய் ஒழிஞ்சுக்கிறாள். சீதையை அப்படி பிடிச்சுட்டார் ராமபிரான். பயப்படாத இரு, என்னன்னு பாப்போம் அப்படின்னு பாக்குறார் ராமபிரான். எதிர்கொண்டு லக்ஷ்மணர் ஓடி வந்துட்டார். அண்ணா ஜாகிரதையா தானே இருக்கீள், ஒன்னும் பயம் இல்லையே, என்ன ஆச்சுன்னு புரியலையே. திடீர்னு வனத்துல ஹாயின்னு கத்துறது எல்லா மிருகங்களும். தெரியலையே லக்ஷ்மணா, நாங்க பாட்டு இங்க மந்தாகினியில இங்க குளிச்சுட்டு அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டு வருவோம்னு தான் வந்தோம். திடீர்னு இங்க கொஞ்ச நாள் விசிராந்தியில இருந்தேன். திடீர்னு மிருகங்கள்லாம் கத்துறதே ஒன்னும் புரியலையே லக்ஷ்மணா. இந்த மிருக ஜந்துக்களுக்கு என்னப்பா ஆபத்து வந்தது? ஏன்னா இது வனராஜ்யமா பிரபு நினைக்கிறார். இனி இந்த வனத்துல உள்ள இந்த மிருகங்கள் தான் தன்னுடைய பிரஜைகள்னு நினைக்கிறார். என்னுடைய இந்த பிரஜைகளுக்கு என்ன ஆபத்து வந்தது? எந்த ராஜாவாவது வேட்டையாட வரானா? இல்ல ஏதாவது ஆபத்து வந்துதான்? என்னன்னு புரியலையே லக்ஷ்மணா. நீ ஒண்ணு பண்ணு, மரத்து மேல ஏறி நின்னு பாரு, ஏதாவது ஒரு ராஜகுமாரன் யாராவது வேட்டையாட வரான்னு நினைக்கிறேன், அதனாலதான் மிருகங்கள்லாம் பயந்துட்டு ஓடுறது. நீ ஏறி நின்னு பாரு அப்படின்னதும் லக்ஷ்மணர் சரன்னு மரத்துல ஏறினார். பார்த்தா என்னன்னு இப்படி அப்படி எட்டி எட்டி பாக்குறார். பார்த்தா இங்க சத்ருஞ்சயன் அந்த யானை இப்படி தலையை அசைச்சுட்டு வருது. அயோத்தியினுடைய கொடி தெரியறது, எங்க பார்த்தாலும் அயோத்தியா சைன்யம் புறப்பட்டு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பொத்துன்னு மரத்துல இருந்து கீழே இறங்கினார். எங்க என்னுடைய தனுசு அப்படின்னார் லக்ஷ்மணர். என்ன ஆச்சு, யார் வேட்டைக்கு வரா லக்ஷ்மணா? வேட்டைக்காவது அண்ணா, இந்த மிருகங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்ல, உங்களுக்கு தான் ஆபத்து. எனக்கு ஆபத்தா? என்னப்பா, யாரு வரா? அயோத்தி சேனை வருது. அயோத்தி சேனையா? அயோத்தி சேனை இங்க வருதா? ஆமா, பரதன் தான் வரான்னு நினைக்கிறேன். வெகு நாட்களா என்னுடைய ஆத்திரம் இப்ப தீர நான் ஒழிச்சு கட்டுறேன் அந்த பயல பரதனை. இங்க வரட்டும் அந்த பரதன், அவனை என்ன பண்றேன் பாரு. இங்க பாரு லக்ஷ்மணா, அனாவசியமா வார்த்தையை விடாத. ராமபிரான் பேசுறார், வார்த்தையை விடாத. என்ன விஷயம் என்னன்னு புரியாம நீ பாட்டுக்கு நீ உன்ன மனசுல கல்பனை பண்ணிட்டு பேசாத. இல்ல அண்ணா, உனக்கு என்ன தெரியும் அந்த பரதனை பற்றி? எனக்கு நான் என்ன புரிஞ்சுட்டேன். எப்ப அவன் தாயார உசுப்பேத்தி தூண்டி விட்டு நம்ம ராஜ்யம் வரைக்கும் அவன் வாங்கிட்டானோ அவன் தான் நிச்சயமா அயோத்தி சேனை பூரா திரட்டிண்டு இங்கேயே உங்களை தீத்து கட்டணுங்கிற முடிவோட கூட வரான். நீங்க பிராட்டியை அழைச்சிட்டு கொஞ்சம் போய் ஆசிரமத்துல இருங்கோ. நான் அந்த பையன் பரதனை நான் இன்னைக்கு ஒழிச்சு கட்டிட்டு மறுவேளை நான் அவனை ஒழிச்சு கட்டிட்டு நான் வந்து சேர்றேன். நீங்க பிராட்டியை அழைச்சிட்டு ஆசிரமத்துக்கு போக, என் கைவண்ணத்தை பார்க்கட்டும். இன்னைக்கு அயோத்தி சேனை பூரா என் கைவண்ணத்தை பாக்குறார்களா இல்லையா பார் அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்றது. மறுபடியும் ராமர் நிதானிக்கிறார். லக்ஷ்மணா, அனாவசியமா பேசாத. உனக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்கோ, உனக்கு என் மேல எவ்வளவு பரிவு இருக்கோ, உனக்கு என் மேல எவ்வளவு ஆசை இருக்கோ, அது அத்தனையும் பரதனுக்கும் இருக்கு. நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீ அனாவசியமா என்ன விஷயம், எதுக்கு வரான் என்னன்னே புரியாம நீயா ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த மாதிரி பேசாத லக்ஷ்மணா, அது தப்பா போயிடும். இல்ல அண்ணா, நிச்சயம் பரதன் வேற எதுக்காக வருவான்? வரவன் ஒண்டியா வர வேண்டிதானே? இத்தனை பேர்களோட திரட்டிண்டு வரான்னா பின்ன எதுக்காக வருவான்? உங்களுக்கு இது கூடவா புரியல? ராஜ்யத்துக்காக தான். எல்லாம் அந்த ராஜ்யம் மறுபடியும் 14 வருஷம் கழிச்சு நீங்க வந்து கேட்ட போறேளே, அதனால உங்களை இங்கேயே தீத்து கட்டிடணும்னு ஓடி வரான் அந்த பரதன். அப்படிலாம் பேசினது ராமபிரான். போர் நிறுத்துறியா லக்ஷ்மணா? நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்போத்துல இருந்து நீ ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம். நீ இப்ப யாருக்கு ராஜ்யத்து மேல ஆசைன்னு எனக்கு புரியல. உனக்கு அப்படி அந்த ராஜ்யத்து மேலதான் ஆசை இஷ்டமாக. நான் பரதன் இப்ப வரட்டும், வந்ததும் நான் அவன் கிட்டக்க கேட்கிறேன், லக்ஷ்மணனுக்கு ராஜ்யம் கொடுத்துருப்பான்னு கேட்கிறேன். அவன் உனக்கு கொடுத்துருவான். கொடுத்துடுறானா இல்லையா பார். அப்பேற்பட்டவன் என் தம்பி பரதன், அவனை பத்தி குறை சொல்லாத என் கிட்டக்க அப்படின்னு ராமபிரான் கோபிச்சுண்டார் லக்ஷ்மணரை. உடனே அப்படி கோபிச்சுண்டதும் தன்னுடைய தனுச கீழே வச்சான். லக்ஷ்மணன் அப்படியே வேர்த்து வெளுத்து போயிட்டான். இப்படி அண்ணா தன்னை கோபிச்சுட்டாரே அப்படின்னு நினைச்சுட்ட உடனே இப்படி கோபிச்சுக்கும்படி நம் நடந்துட்டோமே, அண்ணா நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும்படி நம் நடந்துட்டோமே அப்படின்னு நினைச்ச லக்ஷ்மணன் உடனே அந்த ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டு ராமரை கை குபிச்சான். எனக்கும் பரதனை பற்றி தெரியும்னா அப்படி அல்ல, அவன் உங்களை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போகணும்னு தான் வருவான்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்ன உடனே, அப்படியாகில் நீ அதெல்லாம் எதுவும் பேசாம அவன் எதுக்கு வரான்னு முதல்ல புரிஞ்சுப்போம், தெரிஞ்சுப்போம். நீ கோபப்படாத, ஆத்திரப்படாத. எடுத்ததும் எல்லாத்துக்கும் அடிச்சிடுறேன் உதச்சிடுறேன் இப்படியே பேசின்னு இருக்காத லக்ஷ்மணா. ஆசிரமத்துக்கு வா, நம்ம 2 பேருமா போய் ஆசிரமத்துல காத்துன்னு இருப்போம். பரதன் வரட்டும், என்ன பேசுறான்னு பாப்போம். சீதே நீயும் வா, பயப்படாம வா அப்படின்னு 2 பேரையும் சமாதானம் பண்ணி ராமபிரான் அழைச்சிட்டு வந்து ஆசிரமத்துல பரதன் வரானோ அப்படின்னு பரதனுடைய வருகைக்காக காத்துன்னு இருக்கார் அங்க ராமபிரான்.
இங்க பரதனோ இங்க இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஓடுறான், அவனோ தத்தளிக்க ஓடுறான், தனக்கால் புரியாம ஓடுறான். எதிரில என்ன மரம் விருட்சம் வருதான், போய் ஓடி ஓடி போய் முட்டிக்கிறான் விருட்சத்து மேலலாம். ஆனாலும் அதெல்லாம் எதுவும் பொருட்படுத்தாம விழுந்து விழுந்து எழுந்துக்கிறான், விழறான் எழுந்துக்கிறான், விழறான் எழுந்துக்கிறான். அப்படி ஒரு ஓட்டமா ஓடின்னு வரக்கூடிய பரதன், யாவன்ன ராமம் திரக்ஷ்யாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகீம் வா மகாபாகம் நமே சாந்திர் பவிஷ்யதி யாவன் चंद्र संकाशम तद्रक्ष्यामि शुभाननं भ्रातुः पद्म विशालाक्षम नमे शांतिर्भविष्यति यावन्न रामं द्रक्ष्यामि. எனக்கு ராமபிரான பார்க்கிற வரைக்கும் எனக்கு சாந்தி இல்லை, சாந்தி இல்லை, சாந்தி இல்லை. நமே சாந்திர்பவிஷ்யதி யாவன்ன ராமம் திரக்ஷ்யாமி. அந்த ராமபிரபுவை பார்க்கணும், அவரை பார்க்கிற வரைக்கும் எனக்கு சாந்தி இல்லை. அந்த லக்ஷ்மணனை பார்க்கணும், லக்ஷ்மணம் வா மகாபலம், என்னுடைய மன்னி சீதையை நான் பார்க்கணும், வைதேகீம் வா மகாபாகம் நமே சாந்திர் பவிஷ்யதி. சத்ருகுணா என்கிட்ட முகம் கொடுத்த அண்ணா பேசுவார்ல, என்ன ஒண்ணு கோபிச்சுன்ற மாட்டாரே, என் இடத்துல பேசுவார் தானே, சீதா பிராட்டி என்ன கருணையோட என்ன ஒரு பார்வை பாப்பா தானே, மன்னி எதுவும் போட அண்ணன்னு என்ன சொல்லிட மாட்டாளே அப்படின்னு அழுதுண்டே ஓடி வர பரதன், யாவன்ன சந்திர சம்காஷம் தத்ரக்ஷ்யாமி சுபானனம் பிராதுஹு பத்ம விஷாலாட்சம் நமே சாந்திர் பவிஷ்யதி. அண்ணாவுடைய திருவடியில போய் விழுந்துடணும், அவர் திருவடியில போய் விழற வரைக்கும் எனக்கு சாந்தி இல்லை. யாவன்ன ராஜ்யே ராஜ்யார்ஹா பித்ரு பைதாமஹே ஸ்திதஹ அபிஷிக்தோ ஜ்வலக்திக்னோ நமே சாந்திர் பவிஷ்யதி. இந்த பித்ரு பைதாமகமான ராஜ்யம் உமக்கு தான் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போய் அவருடைய திருவடியில கொடுத்துடணும். நான் என்ன கொடுக்கறது, அவர் என்ன வாங்கிக்கிறது, இது அவருடைய ராஜ்யம், அவர் அங்கீகரிக்கணும். யாவன்ன ராஜ்யே ராஜ்யார்ஹா, அப்படி அண்ணா கருணையோட ஒரு பார்வை என்ன பார்க்கிற வரைக்கும் நாமே சாந்திர் பவிஷ்யதி. யாவன்ன சரணௌ பிராதுஹு பார்த்திவ வியஞ்சனான்விதௌ சிரசா பிராக்ருஹ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. அவருடைய பாதத்தை போய் நான் பிடிச்ச உடனே அவர் கையால என் சிரசை தடவி கொடுக்கணும். சிரசா, என்னுடைய சிரசை அவர் தடவி கொடுக்கிற வரைக்கும் எனக்கு சாந்தி இல்லை. நாமே சாந்திர் பவிஷ்யதி. இப்படி அழுதுண்டு புலமிண்டு விழுந்துண்டு தத்தளிச்சுண்டு ஓடி வரக்கூடிய பரதன் இப்படி ஓடி ஓடி வர, அங்க பார்த்தால் அதோ பார் ஒரு பெரிய மலை தெரியறது, இதுதான் சித்திரக்கூட்ட மலை போல இருக்கு அப்படின்னு ஓடி வரான். ஓடி சத்ருகுணனை கையில பிடிச்சுட்டு ஓடுறானாம். சத்ருகுணனும் பரதனுடைய வேகத்துக்கு ஓட, அது இதுதான் சித்திரக்கூட்ட மலை, இதுதான் சித்திரக்கூட்ட மலை அப்படின்னு ஓட, சித்திர மலையோ இல்லையோ அது எங்க பார்த்தாலும் இருக்கிறது போல தெரியறது. கிட்ட வர வர கிட்ட வர வர மலையெல்லாம் நம்ம மலையை நோக்கி போனா தெரியும். நம்ம கிட்ட நம்ம போக 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 கிட்ட போயிட்டோம்னு நம்ம நினைப்போம், ஆனா அது பின்னாடி போறாப்புல தெரியும். அது போலதான் பரதனுக்கு, அது ஓட ஓட அது கிட்ட போக போக அது இன்னும் தூரக்க போக போக தெரிய, எப்பதான் வருமோ இந்த மலை அப்படின்னு நினைச்சுன்னு ஓடி வரவன் அந்த மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சுன்னு தெரிஞ்சதும் அதோ அதோ அங்க ஒரு கொடி கட்டியிருக்கு, அதோ அது அங்க மரவுரி ஒடுத்திருக்கு, மரவுரி ஒலித்திருக்கு. சத்ருகனா அங்க பாரு மரவுரி தெரியறதா, அங்கதான் அண்ணா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதோ கோதண்டம், அதோ அங்க அம்புரா துளிகள் தொங்குறது, அதோ அங்க துவஜக்கொடி பறக்கிறது, இங்கதான் அண்ணா இருப்பார், இங்கதான் அண்ணா இருப்பார் அப்படின்னு நினைச்சுட்டு ஓடி வர, நாமே சாந்திர் பவிஷ்யதி. இப்படி ஓடி வர ஆசிரமம் பார்த்த உடனே அதோ ராமாசிரமம் எல்லாம் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் பரதனை பார்த்ததும் அவனுக்கும் யார்கிட்டயும் நின்று அண்ணா எங்கன்னு கேட்கிற டைம் கூட இல்ல, ஓடுற பரதன் ரிஷிகள்லாம் பார்த்து அங்க இருக்குப்பா ராமாசிரமம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்ல, அத காதுல வாங்கிண்ட பரதன் அப்படியே ஓட, அதோ இருக்கார் அண்ணா பார்த்தாச்சு, அங்க உட்கார்ந்து இருக்காரு சத்ருகன், அதோ இருக்கார் அப்படின்னு அங்க பார்த்தது. தம் திருஷ்டுமா பரதஹ ஸ்ரீமான் முமோத சஹபாந்தவஹ அத்ர ராம இதி ஞாத்வா கதஹ பாரமி வாம்பசஹ அத்ர ராம இதி ஞாத்வா
அதோ இருக்கார் ராமர் அப்படின்னு பார்த்துட்டார். பார்த்தவன் எப்படின்னா அப்படி தடுக்கி தடுமாறி ஓடி வந்து முதல்ல விழுந்தானாம் ராமபிரானுடைய சரணத்துல. ஓடி ஓடி வந்தவன் அப்படி தடுக்கி எங்க விழுறோம்னு தெரியாம அண்ணாவை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்துல அப்படி வந்து விழுந்தானாம் ராமச்சரணத்துல. அத்ர ராம இதி ஞாத்வா அப்படி படேல்னு வந்து விழுந்த பரதனை பார்த்த உடனே ராமபிரான் அடடா அப்படின்னு எழுந்தார். என்ன இப்படி ஓடி வரான், என்ன ஆச்சு இவனுக்கு, நிதானமா பொறுமையா வந்தா போறாதோ, இப்படி வந்து இப்படி தடுக்கி வந்து விழுந்துட்டானே அப்படின்னு நினைச்ச ராமபிரான் உடனே எழுந்து ஓடினார். பரதா அப்படின்னு எழுந்து ஓடுறார். நிவிஷ்டாயாம் து சேனாயாம் முக்தோ பரதஸ்ததஹ ஜகாம பிராதரம் திருஷ்டும் சத்ருக்ன முதர்ஷயன். இப்படி ஓடுறார் ராமபிரான். பரதா பரதா அப்படின்னு எழுப்பினார் பரதனை. எழுதி இறுக்கி கட்டின்ட்டார். அண்ணா அப்படின்னு பரதன் போய் கட்டின்றான் ராமனை. ராமன் பரதனை கட்டிக்க இந்த பக்கம் சத்ருக்னனையும் பிடிச்சு எழுந்து ராமனுடைய விசாலமான திருமேனி பரதனையும் சத்ருகனையும் சேர்த்து இப்படி ஆலிங்கனம் பண்ணி இருக்கிறார். இழுத்து அப்படியே அழைச்சிண்டு வந்து தான் உட்கார்றார். இந்தண்ட மடியில தன்னுடைய மடியில பரதனை உட்கார வச்சுக்கிறார். இந்தண்ட மடியில சத்ருகனை உட்கார வச்சுக்கிறார். ரெண்டு பேரையும் ரெண்டு மடியில உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரையும் அப்படி கட்டி அணைச்சி இருக்கிறார். ஆசை தீர பரதா ஏன்பா இப்படி ஓடி வர, ஏண்டாப்பா தடுக்கி விழுந்த அப்படின்னு பரதனை இப்படி இழுக்கி கத்திண்டு இந்த பிள்ளையாண்டா ஏன் இப்படி ஓடி வரான், நடந்து வந்தா போராதோ அப்படின்னு நினைச்சு கண்ணீரோட ராமபிரான் கிருபையோட கருணையோட பரதனை பார்த்ததும் இவ்வளவு நேரம் எப்படி வந்தான் பரதன். சாந்தி இல்ல, நமே சாந்திர் பவிஷ்யதி நமே சாந்திர் பவிஷ்யதி அப்படித்தானே ஓடி வந்தான். சாந்தி இல்லைன்னு ஓடி வந்தவன் இப்ப ராமபிரானுடைய மடியில எங்கேந்தோ வந்து குடி பூந்துடுத்து சாந்தியோட கூட அப்படியே உட்காந்துருக்கான். எப்படிதான் வந்ததோ அந்த சாந்தி தெரியல. எங்கேந்து ஓடி வரான். சாந்தி இல்ல, கேகய தேசத்துல சாந்தி இல்ல, அயோத்தியில சாந்தி இல்ல, வர வழியெல்லாம் சாந்தி இல்ல, ஸ்ருங்கமேரிபுரத்துல சாந்தி இல்ல, சித்திரக்கூட்டத்துக்கு வர வரைக்கும் சாந்தி இல்ல, பரத்வாஜ் ஆசிரமத்துல சாந்தி இல்ல, இப்ப ஒரு 2 நிமிஷம் முன்னாடி சாந்தி இல்லை, இப்ப எங்கேந்தோ வந்து குடுபுகுந்த அந்த சாந்தியை அனுபவிச்சுன்னு உட்காந்துருக்கான் நாம் பரதன். அதாவாசம் சாந்தேஹே ஆகிருத சுக்ருத சுலபம் நவாம்போதஷ்யாமம் நளினநயனம் வல்கலதரம் ஜட்டாச்சூட்டாபீடம் பதிபுஜக போகோபமபுஜம் ததர்ஷ சீமந்தம் விபினபதி புவி சீதா சஹச்சரம் அதாவாசம் சாந்தேஹே. அந்த சாந்தி எங்கிருந்தோ வந்து மனசுல உட்கார்ந்த பிறகு பரதன் ராமபிரான அந்த சாந்தியோட கூட அப்படியே அம்மாட அப்படின்னு வந்து உட்காண்டான். அது என்னதான் சாந்தியோ அதை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த சாந்திய பகவானோட ஒரு 4 வார்த்தை பேசிடலாமேனா பேச முடியல. ஒண்ணு எழலியாம் பரதனுக்கு. எல்லாரோட கதியும் இதுதான். பகவானை பார்க்கிற வரைக்கும் என்னென்னவோ பேசணும்னு நினைச்சுட்டு போவோம். இது கேட்டுடணும், அது கேட்டுடணும், இது பேசிடணும் அப்படின்னு நினைச்சுட்டு போவோம். ஆனா அந்த திருமுக மண்டலத்தை பார்த்த உடனே அதாவாசம் சாந்தே அப்படி ஒரு சாந்தி வந்துடும். அதை பார்த்ததும் என்ன அந்த ஒரு ஆனந்தத்துக்குதான் மறு வார்த்தை இது என்னென்னமோ கேட்கணும்னு நினைச்சுட்டு வந்தோமே, என்ன கேட்டோம் ஒன்னும் தெரியாது. ஏன்னா அந்த திருமுக தரிசனம் அவ்வளவு சாந்தியை கொடுத்துடும். என்னென்னவோ பேசணும் அண்ணா கிட்ட, என்னென்னவோ கேட்கணும்னு நினைச்சுட்டு வந்த பரதன் அவ்வளவு சாந்தியோட கூட இங்க வந்து அப்படியே கண்ணீர் ததும்ப வந்து உக்காண்டானே ராமபிரானுடைய மடியில. அப்படி வந்து உக்காண்டவன் சரி ஒரு 2 வார்த்தை பேசலாமே பகவான்கிட்ட, பேச முடியல. அவ்வளவு தத்தளிக்க கூடிய சமுத்திரத்துல மாட்டின்றவன் ஒருத்தன் நடு சமுத்திரத்துல மாட்டின்ட்டான். எங்க அக்கறை இருக்கு இக்கரை இருக்கு, எங்கேயாவது ஒரு நடுப்புற ஒரு வெளிச்சம் தெரியுமா, எப்படி கரையேறதுன்னு தெரியாம தத்தளிச்சவன் திடீர்னு எங்கேயோ ஒரு விளக்கு தெரிய, ஒரு கரை தெரிய, எப்படி அந்த இடத்துக்கு ஓடிடணும்னு ஓடுவனோ அது போல ஓடி வந்த பரதன். இப்படி ஓடி வந்த பரதனை சரி ஆஸ்வாசப்படுத்திக்கட்டோம்னு ராமபிரான் தன் மடியிலேயே வச்சுண்டார் பரதனை சத்ருகனையும். கொஞ்ச நேரம் அப்படியே அவர்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டோம்னு நினைச்சவன் அது என்னன்னு எப்படி இல்லாமோ அட்ரஸ் பண்ணிருக்கலாம். இந்த சமயத்துல பரதன் எப்படி பார்த்தார், தன்னுடைய அண்ணாவை பார்த்தார்னு சொல்லல, பிராத்துஹூன்னு இங்க வர்ணிக்கல வால்மீகி. இல்ல தன்னுடைய அயோத்தியாபதிய பார்த்தார்னு சொல்லல,
பிரபுவை பார்த்தார்னு சொல்லல, லோகாதிபதிய பார்த்தார்னு சொல்லல. ததர்ஷ பரதோ குரும், தன்னுடைய குருவை பார்த்தார். தன்னுடைய குருநாதரை போல தெரியறது பரதனை பார்த்தா. சின்முத்திரையோட கூட இருக்கார். இது பரதன் பார்த்து நினைக்கிறான், ஏற இறங்க பார்க்கிறான் பிரபுவை. இதுதான் இவருக்கு சரியான வேஷமா? இல்ல அப்ப ராஜகுமாரனாக பொன்னாடை எல்லாம் போத்திண்டு விதவிதமான அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாரே, அதுதான் இவருக்கு சரியான வேஷமா? இங்க இருக்கக்கூடிய பரிவாரங்கள், அண்ணா இருக்கிற நிலைமை, இதெல்லாம் பார்த்தா பிரம்மலோகத்துக்கே வந்திருக்கோமோ, பிரம்மாவே இங்க உட்காண்டிருக்காரோ, கூட ரிஷிகள்லாம் பரிவாரங்கள்லாம் உட்காண்டிருக்காளோ, அது போல தோன்றது பரதனுக்கு. ஜெகத்குருவாக தோன்றது ராமபிரானை பார்த்தா. இதுதான் இவருக்கு சரியான வேஷம்னு நான் சொல்லலாமா? இல்ல அதுல இருந்து இதுக்கு வந்தாரா, இதுல இருந்து தான் அதுக்கு போனாரா? ஒண்ணு புரியலையே. இது தக்க வேஷமா இப்படி அமையுமா? அது ஜட்டாபாரம் தரிச்சுண்டு மரபுரியோட கூட சின்முத்திரையோட கூட லோகநாதனா இருக்க வேண்டியவர் லோக குருவா இருக்காரே, ஜெகத்குருவா இருக்காரே, இதுதான் இவருக்கு சரியான வேஷம்னு நான் நினைக்கலாமா? நினைக்கிறது உச்சிதமாகுமா? இல்ல இதுதான் இவருக்கு சரியா? அது ரியலா இது ரியலா? ஒன்னும் புரியாம தன்னுடைய அண்ணாவனுடைய அழகையே பார்த்து பிரமிச்சு போய் உட்காண்டிருக்கான். நிரீக்ஷ்ய சமுஹூர்த்தம் தோ ததர்ஷ பரதோ குரும் உடஜே ராமமாசீனோ ஜடாமண்டல தாரிணோ கிருஷ்ணாஜினதரம் தம் தோ சீரவல்கலவாசசம் ததர்ஷ ராம சீதானம் அபிதஹ பாவகோபமோ நிரீக்ஷது முகூர்த்தம் தோ ததர்ஷ பரதோ குரும். இந்த குருவை பார்க்கறது போல தோன்றது பரதனுக்கு. நம்முடைய குருவை பார்க்கிறோம், நம் குருவை பார்க்கிறோம். இத்தனை நேரம் அண்ணா அண்ணான்னு ஓடி வந்தவன் நம் குருவை பார்த்துட்டோம், குருவை பார்த்துட்டோம் அப்படின்னு ததர்ஷ பரதோ குரும். சின்முத்திரையோட இருக்கக்கூடிய ராமபிரான அப்படி அனுபவிக்கிறார் பரதன். சரி, இவன் இடத்துல மெதுவா பேச்சு கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு ராமபிரான் கேட்கிறார். எடுத்ததும் இப்ப அப்பா எப்படி இருக்கார், எந்த நிலைமையில இருக்கார், அப்பா இருந்தா ஏன் இப்படி ஓடி வந்தா இந்த பிள்ளையாண்டா, அப்பா இருந்தா இப்படி இருப்பரா, விடுவரா இவனை? நம்ம எப்படி புறப்பட்டு பித்ருவாக்கிய பரிபாலனம் சத்தியம்னு புறப்பட்டு வந்தோமோ அந்த சத்தியம் இவனுக்கு இல்லையா? இவன் ராஜ்யத்தை ஏற்கலையா, இல்ல ஏற்க வேண்டாம்னு வந்துட்டானா? இவன் ஏன் இப்படி ஜடாபாரத்தோட இங்க வந்து உட்காந்துருக்கான்? ஒன்னும் புரியலையே. இவனுக்கு என்ன இந்த நிலைமை? இவன் மகுடாபிஷித்தனான ராஜாவா, தலையில பித்ரு பைதாமகமான திவ்ய கிரீடத்தோட அல்லவோ இவன் நீங்க வந்து என்ன பார்த்திருக்கணும். இப்படி வந்து உட்காந்துருக்கானே, அப்பா இருக்காரா? அப்பா இருந்திருந்தா இவனை இப்படி விடுவரா? இவனை சந்தோஷமா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அவனை சௌக்கியமா வெயின்னு தானே நம்ம அப்பாட்ட சொல்லிட்டு வந்தோம். எடுத்ததும் அப்பா எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரிக்காம பொறுமையா விசாரிக்கிறாராம் ராமபிரான். உன்னுடைய வரவு செலவு எப்படி இருக்கு? கஜானா நிரம்பி இருக்கா? ராஜ்ய பரிபாலனம் எப்படி பண்றாய்? எல்லாம் க்ஷேமமா இருக்கா? அப்பா எப்படி இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்னுத்தையும் அப்படி மெதுவா கேட்டு பாலிஷா கேட்டு வரார். முக்கியமான விஷயத்த, வரவு செலவு எப்படி இருக்கு, கஜானா எப்படி இருக்கு, ராஜ்ய பரிபாலனம் எப்படி இருக்கு, இதெல்லாம் எதையும் கவனிக்கல பரதன். ஏன்னா தன் ராஜ்யத்துல இது வரைக்கும் ஆண்டாதானே, தன் ராஜ்யத்தை ஏத்துன்னு இருந்தா இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல பிறகு பின்னாடி ராஜ்யத்தை ஏற்க போறதா இருந்தா இதெல்லாம் கவனிச்சுக்கணும். ஓஹோ இதெல்லாம் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு கவனிச்சுக்கணும். எதுவும் தான் செய்ய போறது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அப்பா எப்படி இருக்கார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்ட உடனே கண்கள்ல கண்ணீர் வந்துதான் பரதனுக்கு. உடனே எழுந்துட்டான், ராமரை பார்த்தான். त्वामेव शोचस्तव दर्शनेप्सुः त्वय्येव सक्तम् आविवर्त बुद्धिं त्वया विहीनः तव शोकरुग्नः त्वां संस्मरनेव गतः पिता ते त्वामेव शोसं स्तव दर्शनेप्सुः. அப்பா எப்படி இருக்கான்னு கேக்குறிய அண்ணா,
உன்னுடைய நினப்பிலேயே இருந்து துவாமேவ சோச்சம் ஸ்தவ தர்ஷனே உன்னுடைய தர்சனம் கிடைக்காம அங்கும் இங்குமா ராமா 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 ராமானே அலைஞ்சு ராமா ராமானே உன்னையே நினைச்சு உன்னையே ஸ்மரிச்சு உன்னையே நினைச்சு உன்னை பார்க்க முடியாத தாபத்துல துவாம் சம்ஸ்மரன் நைவ கதஹா பிதா தே உங்களுடைய பிதா காலகதி அடைஞ்சிட்டார் அப்படின்னு பரதன் சொன்ன உடனே ராமபிரான் வேற இருந்த மரம் போல என்னது பிதா இப்ப உயிரோடு இல்லையா, நம்ம அப்பா உயிரோடு இல்லையா அப்படின்னு சொல்லி படேர்னு கீழே விழுந்துட்டாராம் ராமபிரான். கீழே விழுந்த ராமபிரானு ஓடி போய் பரதனும் சத்ருகுணனுமாக தூக்குறார்கள். அண்ணா அண்ணா அழாத அண்ணா, ஆஸ்வாசப்படுத்திக்கோ, எழுந்துரு அப்படின்னு தூக்குறார்கள். இப்படி தூக்கின உடனே பக்கத்துல சீத்தைய முதல்ல ராமபிரானுடைய கண்கள் முகத்துல ஜலம் தெளிச்சு எழுப்பினதும் ராமபிரானுடைய கண்கள் சீத்தைய தான் தேடித்து. சீதே சீதே அப்படின்னு சீத்தைய பாக்குறார் ராமபிரான். சீதே மிருதஸ்தே ஸ்வசுரஹா பித்ருஹீனோசி லக்ஷ்மணா பரதோ துக்கமாச்சஷ்டே ஸ்வகர்கிதும் பிருத்திவீபதே. சீதே சீதே அப்படின்னு ராமபிரான் தேடினதும் சீதா பிராட்டினுடைய நிலைமை அங்க எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த விஷயம் காதுல விழுந்ததும், தகப்பனார் இல்லை அப்படிங்கிற விஷயம் காதுல விழுந்ததும் சீதைக்கு ராமபிரான் எதிரில நிக்கிறது கண்ணுக்கு தெரியலையா. கண்கள்ல அவ்வளவு கண்ணீர் ததும்ப எதிரில ராமர் நிக்கிறது கூட தெரியாத சீதை கண்கள்ல பொல பொல பொலன்னு கண்ணீர் ததும்ப அதை கண்ட ராமபிரான் தனக்கு ஒரு சமாதானம் வேணும்னு சீத்தையை தேடினவர் கடைசியில எழுந்து போய் சீத்தையை கட்டிக்கிறாராம். இது நிறைஞ்ச சபைன்னு கூட பார்க்காம எழுந்து போய் சீதா பிராட்டிய கட்டிக்க ராமபிரான் சீத்தையை ஆஸ்வாசப்படுத்துறாராம். சீதே மிருதஸ்தே ஸ்வசுரஹா. வரக்கூடிய வழியெல்லாம் ஒவ்வொரு விருட்சத்தையும் பார்த்து என் தகப்பனார் சௌக்கியமா இருக்கணும்னு பிரதட்சணம் பண்ணிட்டே வந்தியேமா, உன்னுடைய மாமனார் போயிட்டாராம் பத்தியா அப்படின்னு சீதையை ஆஸ்வாசப்படுத்துறார் ராமபிரான். அழாத சீதை, நீயே இப்படி உடைஞ்சிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சீதையை ஆஸ்வாசப்படுத்துறார். பக்கத்துல லக்ஷ்மணன் அழுதுன்னு இருக்கான். லக்ஷ்மணனை போய் கட்டிக்கிறார். லக்ஷ்மணா, அப்பா இல்லாத குழந்தை ஆயிட்டியே, பித்ருஹீனோசி லக்ஷ்மணா, அப்பா இல்லாத குழந்தை ஆயிட்டியே லக்ஷ்மணா அப்படின்னு லக்ஷ்மணனை பார்த்து கட்டிக்கிறார். பரதனையும் சத்ருகுணனையும் கட்டிக்கிறார். பரதோ துக்கமாச்சஷ்டே ஸ்வர்கதிம் பிருத்திவீபதே. எப்போதுமே பெரியவர், நம்ம ஆத்துக்கு பெரியவர் அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா போயாச்சுன்னா அடுத்தது மூத்த புத்திரன், அவன் தான் தலையெடுக்கணும் அப்படிங்கிறதுனால ராமபிரான் இப்ப தான் மூத்தவன் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பரிவாரம் பூரா அழறத பார்த்து அத்தனை பெரிய ராமபிரான் சமாதானம் பண்றார். சீதே அழாதே, லக்ஷ்மணா அழாதே, பரதா அழாதே, சத்ருகுணா அழாதீங்கோப்பா அப்படின்னு அத்தனை பெரிய ராமபிரான் சமாதானம் பண்றார். தனக்கும் அவ்வளவு துக்கம், தன்னுடைய துக்கம் தீர ராமபிரானும் கதறி அழறார். வாய்விட்டே அழறார், குரலை வச்சே அழறாராம் ராமபிரான். இங்க வாய்விட்டே அழறார். அழுத பிறகு மனசை சமாதானம் பண்ணிட்டு பிறகு லக்ஷ்மணா வா, மனசை தேத்திக்கோ, சமாதானம் பண்ணிக்கோ, வா மந்தாக்கினிக்கு போகணும். நமக்கு தகப்பனாருக்கு பண்ண வேண்டிய காரியம், நமக்கு இப்பதானே விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்ம அவருக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் பண்ணணும், வா அவருக்கு தர்ப்பணம் முதலிய கர்மாக்கள் பண்ணணும், வா லக்ஷ்மணான்னு லக்ஷ்மணனை சமாதானம் பண்ணின்னு ராமபிரான் அழைச்சிட்டு போக மந்தாக்கினியில போய் ஒத்த முழுக்கு போட்டு தசரதற்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்கள் தர்ப்பணங்கள் முதலிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ராமபிரான் அவருக்கு வைக்க வேண்டிய பிண்டங்கள்லாம் வச்சு, தசரதற்கு வைக்க வேண்டிய ஸ்ரார்த்தாதி பிண்டங்கள்லாம் வச்சு முடிச்ச பிறகு ஆசிரமத்துல அப்படியே மனசு ஏக்கத்தோட கூட ராமபிரான் உட்காண்டிருக்கார். இந்த நேரத்துலதான் அயோத்தி சைன்யம் பூரா வருது பின்னாடி. ஏன்னா அவர்கள்லாம் மெதுவா வந்துட்டு இருந்தார்கள் இல்லையா. கௌசல்ய, சுமித்ர, கைகேயி 3 மாதாக்களும் வர அங்க பார்த்தா ஒரு இடமா பார்த்தா அங்க ஒரு கொடி கட்டியிருக்கு, பெருசா ஒரு கொடி கட்டியிருக்கு. பார்த்தா அங்க லக்ஷ்மணனுடைய கால் ரேகைகள் தெரியறது. அதை பார்த்ததும் கௌசல்யக்கு தெரியும் எந்த புத்திரனுடைய ரேகை எதுன்னு உள்பட கௌசல்யக்கு தெரியுமா. கௌசல்யை அதை பார்த்ததும் சுமித்ரை கிட்ட அழைச்சு சொல்றாள், சுமித்ரே இங்க பாத்தியா லக்ஷ்மணனுடைய பாத ரேகைகள் தெரியறது,
சுமித்ரைக்கு கூட தெரியல, ஆனா கௌசல்யக்கு தெரியறது லக்ஷ்மணனுடைய ரேகைகள் இதுன்னு தெரியறது. லக்ஷ்மணனுடைய பாத ரேகைகள் தெரியறது. இங்க பெரிய கொடி கட்டியிருக்கான், லக்ஷ்மணன் தான் கட்டியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரியறது அவனுக்கு, காட்டுல வெகு தூரம் சஞ்சாரம் பண்ணிட்டு லக்ஷ்மணன் எங்கேயாவது பழம் ஒடிக்கிறேன் காய் ஒடிக்கிறேன்னு போயிடுவார். அப்படி போயிட்டு திரும்பி வரத்துக்கு வழி தெரியல. குழந்தை தானே லக்ஷ்மணன், 25 வயசு சின்ன பையன் தானே. திரும்பி வரத்துக்கு வழி தெரியலைன்னா இந்த கொடியை பார்த்துட்டு இங்கதான் வழி இருக்கு அப்படின்னு வரணுங்கிறதுக்காக கட்டி வச்சிருக்கான் இந்த கொடிய. அப்படிதான் தெரியறது பார்த்தா. லக்ஷ்மணனுக்கு என்ன தலையெழுத்து, உன் பிள்ளையாவது இங்க க்ஷேமமா இருக்க கூடாதா சுமித்ரை, என் பிள்ளையோட கூட அங்க போய் கஷ்டப்பட்டு இருக்கானே அப்படின்னு கௌசல்யை அதை பார்த்து அழுதுண்டே வராள். ஒரு இடத்துல பார்த்தா பெரிய பிண்டங்கள் வைக்கப்பட்டிருக்கு தசரதருக்காக. தன்னுடைய புத்திரர்கள் தான் வச்சிருக்கார்கள்னு தெரியறது. பார்த்தா அது பின்னாக்க பிண்டமா. பின்னாக்கு, அதாவது இந்த மாடுகளுக்கு எல்லாம் போடுறோம் இல்லையா அந்த பின்னாக்கு, அதை தான் ராமபிரான் சாப்பிட்டு இருந்திருக்காருங்க. அதனால பிண்ட தான் என்ன சாப்பிட்றோமோ அதை தான் பிண்டமாக வைக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்றதுனால தான் சாப்பிட்றது இப்ப பின்னாக்காக இருக்கிறதுனால பின்னாக்கு பிண்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்கார் ராமபிரான். இதையா நம் புத்திரர்கள் இங்க சாப்பிட்டு இருக்கா, இதையா நம்முடைய குலமகள் சீத்தை இங்க சாப்பிட்டு இருக்கா அப்படின்னு கதறி அழுதார்கள் மாதாக்கள். பிறகு ராமனை போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த மாதாக்கள் ஓடி வர, அவர்கள் பார்த்ததும் ராமபிரான் எழுந்து ஓடி போய் அம்மா அப்படின்னு கௌசல்யை கைகேயி சுமித்ரை 3 பேரையுமே கட்டிக்கிறார். 3 பேருமே கட்டிண்டு இப்படி ஆயிடுத்தே, அப்பா போயிட்டாராமே, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு 3 மாதாக்களையும் தழுவி ஆஸ்வாசப்படுத்தி, பிறகு ராமபிரான் அவர்களுக்கு வேண்டிய சமாதான வச்சனங்கள் எல்லாம் சொன்ன பிறகு கொஞ்ச நாட்கள் அப்படியே அங்கேயே தங்கிட்டார்கள். இந்த துக்கங்கள்லாம் மனசுல தீர்ற வரைக்கும், இந்த துக்கத்தெல்லாம் ஓரளவுக்கு சமாதானம் பண்ணிட்ட பிறகு ராமபிரான் அங்க அந்த ஆசிரமத்து வாசல்ல உட்கார்ந்துருக்கார். இப்படியே இவர்கள் இங்கேயே தங்கின்னு இருக்கார்களே, ஒரு 4-5 நாட்கள் அங்கேயே தங்கி இருக்கார்கள். அயோத்தியா வாசிகள் பூரா வந்தவர்கள். இவர்கள் இனி மேற்கொண்டு புறப்பட்டு போக வேண்டாமா? பரதன் அவன் பண்ண வேண்டிய கடமைகளை பண்ண வேண்டாமா? அவன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அவன் க்ஷேமமா இருக்க வேண்டாமா? ஏன் இப்படியே இங்கே உட்காந்துருக்கானே, இவன் கிளம்ப வேண்டாமான்னு ராமபிரான் நினைக்கிறார். வாசல்ல, ஆசிரமத்து வாசல்ல அங்க உட்காந்துருக்கார். ரிஷி பரிவாரங்கள்லாம் கூட உட்காண்டிருக்கார்கள். அயோத்தியா ஜனங்கள் பூரா உட்காண்டிருக்கார்கள். அந்த சந்தர்ப்பத்துல இவ்வளவு பேர்கள் இருக்கார்கள். வசிஷ்டர் இருக்கார், நல்ல ஞானியான வசிஷ்டர் இருக்கார். மந்திரிகள் சுமந்திரர், சித்தார்த்தர் போன்ற மந்திரிகள்லாம் இருக்கா. எவ்வளவோ பரிஜனங்கள் அயோத்தியா வாசிகள் கூடியிருக்கார்கள். மாதா கௌசல்ய கைகேயி சுமித்ரை 3 மாதாக்கள் இருக்கா. ஆனா ஒருத்தருக்கு கூட தைரியம் வரல ராமபிரானை பார்த்து இந்த விஷயத்த சொல்ல. பரதனுக்கு என்ன ஆசை, சிம்மாசனம் உள்பட பேத்து கொண்டு வந்துட்டான் பரதன். யானைகள் வந்திருக்கு, குதிரைகள் வந்திருக்கு, இங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணிடணும் அண்ணாவுக்கு. இங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேக ஊர்வலமாக அழைச்சிட்டு அயோத்திக்கு போயிடணும். அந்த முடிவோட கூட தான் பரதன் வந்திருக்கான். பின்ன யாரு இந்த முடிவை கொண்டு போய் ராமபிரான்ட்ட இப்ப சொல்றது? இப்ப சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் வரமாட்டேங்கிறதே. யார் போய் சொல்றது? வசிஷ்டராவது சொன்னா தேவல, அவரும் சொல்ல மாட்டேங்கிறார். இதெல்லாம் பரதன் காரிய துரந்தரனா இருக்கிறதுனால, ஏன்னா அவர் கம்பீர புருஷனா ராமபிரான் இருக்கிறதுனால அவர் எதிரில போய் பேசுறதுக்கான தைரியம் வரல. ஆனா பரதன் காரிய துரந்தரன், அதனால அவன் வந்துட்டான். எதிரில ராமபிரான நமஸ்கரிக்கிறான். நமஸ்கரிச்சு ஏதோ நடந்துடுத்து, ஆனது ஆயிடுத்து, அதை எதையும் நீங்கள் மனசுல வச்சுக்க வேண்டாம். பித்ரு பைதாமகமான ராஜ்யஸ்ரீ அங்க உங்களுக்காக காத்துன்னு இருக்கு. அம்மா கைகேயி அம்மாவே அழறா. வர வழியெல்லாம் அழுதுண்டே வந்தா. நானும் பார்த்தேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டா, மன்னிச்சுடுங்கோ அவளை. என் தாயார், உங்களுக்கு என் மேல எவ்வளவு பிரியம் இருக்கு, அந்த பிரியத்தினால என் அம்மாவை மன்னிச்சுடுங்கோ. அவள் மேல ஏதாவது கோபம் இருந்தாலும் மன்னிச்சுடுங்கோ. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் காரணம் காண்பிச்சு, சத்தியம் தர்மம்னு எல்லாம் காரணம் காமிச்சு நீங்க வராம இருக்க கூடாது. நீங்க வந்துடணும், திருவயோத்திக்கு நீங்கள் வரணும். உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். அதுதான் அத்தனை பேரோட ஆசை, அதுதான் என்னுடைய ஆசையும். நான் இங்க வந்ததே அதுக்காக தான். உங்களை கையோட அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் மறுப்பு சொல்லக்கூடாது, நீங்க வந்துடணும், என் கூட நீங்க வந்துடணும் அப்படின்னு பரதன் பிரார்த்திச்சுக்கிறான். ராமபிரான் பரதனை பரதா இங்க வா, என் பக்கத்துல வா அப்படின்னு ராமபிரான் அழைக்கிறார் பரதனை. பரதன் ஆதரவோட அண்ணா வான்னு கூப்பிட்டுட்டார். அதனால நம்மளோட கிளம்பிடுவார் அப்படிங்கிற சந்தோஷத்துல பரதன் ஓடி வரான். பரதனை நெருக்கமா தன் பக்கத்துல உட்கார வச்சுட்டார் ராமபிரான். பரதா அழாத அப்படின்னு பரதனுடைய கண்ணை முதல்ல தொடச்சு விடுறார். எல்லாம் தாத்காலிகம்பா, அழாத. நீ இப்ப என்னெல்லாம் நினைச்சுட்டு நீ ஓடி வரியோ,
நம்ம ஒண்ணு நினைக்க வேற ஒண்ணு நடக்க அப்படின்னு உலகத்துல எப்பவும் இது ஆயிண்டுதான் இருக்கு. இப்ப புதுசா நடக்கல. ராமபிரானுடைய ஆச்சரியமான உபதேசம் இங்க பரதனுக்கு. பரதனுடைய கண்களை தொடச்சு உனக்கு இப்ப என்ன தாபம்? அப்பா போயிட்டார். பரதன் சொல்றான், அப்பா போயிட்டார். அப்பா போன பிறகு அந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் தான் வரணும். மூத்த பிள்ளையா லட்சணமா நீங்க வாங்கும், நீங்க எங்க எல்லாரையும் வழி நடத்துங்கோ அப்படின்னு பரதனுடைய இப்போ பிரார்த்தனை. அதுக்கு ராமபிரான் பதில் சொல்றார், எல்லாம் தாத்காலிகம் பா உலகத்துல. அப்பா போயிட்டாருன்னு நீ வருத்தப்படாத. இந்த எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இது நடக்கும். மரணம் அப்படிங்கிறது அவ்வளவு சத்தியம். எவ்வளவு சத்தியம் நம்ம இப்ப இங்க ஜீவிச்சிருக்கோமோ அவ்வளவு சத்தியம் மரணம். இதஸ்சேதரதஸ்சைனம் கிருதாந்தஹ பரிகர்ஷதி. எல்லாத்துக்குமே காலம் தான்ப்பா நிர்ணயிக்கிறது. நான் என்ன வைராக்கியத்தினால நான் இங்க புறப்பட்டு வந்துட்டேன்னோ, இல்ல நான் என்ன முமுட்சுவா போயிடுறேன், சன்னியாசியா போயிடுறேன், அதுக்காக நான் புறப்பட்டு வந்தேன்னு நான் வந்தேனா? இல்லையே. அன்றைய தினம் காலமே நான் பட்டாபிஷேகம்னு சொன்னா அதுக்குதான் நான் தயாரா இருந்தேன். புறப்பட்டு பட்டாபிஷேகத்துக்காக தான் புறப்பட்டேன். ஆனா அங்க நடந்த விஷயமே வேற. காலம்தான் என்னைக்குமே தீர்மானிக்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும். அந்த காலத்தோட நம்மளால போராட முடியாது. அதனால நான் காலம் போற போக்குக்கு நம்மளும் போக வேண்டியதுதான். எதுதான் இங்க சாஸ்வதம் சொல்லு? எல்லாம் தாத்காலிகம். 100 வருஷம் முன்னாடி நம்ம எங்க இருந்தோம் தெரியாது. 100 வருஷம் ஆன பிறகு நம்ம எங்க போக போறோம் தெரியாது. இடைப்பட்ட வாழ்க்கை இந்த மனுஷனுக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அந்த வாழ்க்கையில ஏகப்பட்ட சுகம், துக்கம், லாபம், நஷ்டம், மானம், அவமானம், இது எல்லாமே தாத்காலிகம்ங்கிறத நம்ம புரிஞ்சுண்டு அத்தனையும் தள்ளிட்டு தீரனா இருக்கணும். சர்வே க்ஷயந்தா நிச்சயாஹ பதனாந்தாஹ சபுச்ரயாஹ சம்யோகா விப்ரயோகாந்தாஹ மரணாந்தம் ச ஜீவிதம் மரணாந்தம் ச ஜீவிதம். மரணம் வரைக்கும் நம்மளுடைய ஜீவனம் அவ்வளவுதான். பிறக்கிறோம், பிறந்து மரணத்தை நோக்கி பயணிக்கிறோம். இது யாருக்கும் புரியறது இல்லையே. ஏதோ பிறக்கிறோம், நான் இதை தேடுறேன், அதை தேடுறேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன், இதை சாதிக்கிறேன், அதை செஞ்சுடணும், இதை பிடுங்கிடணும், இதை பிடிச்சிடணும், இதை இழுத்துடணும், இதை வச்சுடணும், இதை முடிச்சிடணும் அப்படின்லாம் எல்லாம் ஓடுறார்களே. மரணத்தை நோக்கி நம்ம ஓடின்னு இருக்கோம். அது புரிய மாட்டேங்கிறதே. மரணாந்தம் ச ஜீவிதம். மரணம் வரைக்கும் தான் நம்ம ஜீவனம். நீ என்ன இழுத்தாலும் பிடிச்சாலும் மரணிக்கிற சமயத்துல உன்னால இழுத்து பிடிக்க முடியாது. இழுத்துட்டு போயிடுவார்கள் பாசத்தை போட்டு. யதா பலானாம் பக்வானாம் நான்யத்ர பதனாத் பயம் ஏவம் நரஸ்ய ஜாதஸ்ய நான்யத்ர மரணாத் பயம். எல்லாருக்கும் இந்த ஒரு பயம் வேணா இருக்கும், மரண பயம். மரணம் வந்துட போறதேங்கிற ஒரு பயம் இருக்கும். சில பேர்கள் அந்த மரணத்தை சந்தோஷமா எதிர்கொள்ள துணிஞ்சிடுவார்கள். யார் அப்படி துணிவார்கள்? தர்மம் பண்ணவர்கள். இங்க தர்மம் பண்ணவர்கள், பகவன் நாமா சொன்னவர்கள், ஒரு பாகவத சப்தாகம் கேட்டவர்கள், இல்ல ராமாயண நவாகம் கேட்டவர்கள், மகாபாரதத்தை அனுசந்தானம் பண்ணவர்கள், பகவத் விஷயத்துல ஈடுபட்டவர்கள், பகவன் நாமா சொன்னவர்கள், அவர்கள் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான். மரணத்தை எதிர்கொள்ளவும் முடிவு பண்ணிடுவான். ஏன்னா நம்ம போற இடம் நிர்ணயம் ஆயிடுத்தேன். நிர்ணயம் ஆகாதவர்கள் தான் பயப்படுவா. நிர்ணயம் ஆயிடுத்து இல்லையா? நம்ம எங்க போக போறோம்? பகவத் திருவடி அடைய போறோம். நிர்ணயம் ஆயிடுத்தேன். நிர்ணயம் ஆனவர்கள் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான். மற்றவர்கள் எல்லாருமே மரணாத் பயம், மரணத்தை கண்டு பயப்படுவார்கள். ஏன்னா மரணத்தை நோக்கிதான் நம்ம போறோம். அது புரியாம எல்லாம் தாத்காலிகம்பா. சமுத்திரத்துல ஒரு 4 கட்டைய தூக்கி போட்டா அந்த 4 கட்டை எவ்வளவு நேரம் சேர்ந்து இருக்கும்? அது தனித்தனியா போயிடும். அது போலதான் நம்ம இங்க சேர்ந்து இருக்கிறதுங்கிறது அவ்வளவுதான். நெல்லிக்காய் மூட்டை போல சேர்ந்து எல்லாரும் ஒரே மூட்டையில நெல்லிக்காய் எல்லாம் அடைச்சு வைப்பா. அதை பிரிச்சு விட்ட உடனே, அந்த மூட்டையை பிரிச்சு விட்ட உடனே எல்லாம் அங்க இங்க அங்கன்னு எல்லா நெல்லிக்காயும் போய் சதுரும். அது போலதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ரொம்பவே தாத்காலிகம். இந்த வாழ்க்கையே ரொம்ப தாத்காலிகம். இதெல்லாம் ராமபிரானுடைய உபதேசம் பரதனுக்கு. எல்லாம் தாத்காலிகம்பா. எல்லாம் ஏதாவது ஒரு காரணம் கொண்டு ஒண்ணு சேர்ந்திருக்கோம். குடும்பம் அப்படின்னு ஒரு 4 பேர் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இந்த உறவு அப்படின்னு அக்கா, தங்க, அண்ணா, தம்பி, அம்மா, அப்பா அப்படின்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். குடும்பம்.
இல்ல இந்த ஊர் நானும் மெட்ராஸா நீயும் மெட்ராஸா, நானும் அயோத்தியா நீயும் அயோத்தியா, நானும் மித்திலையா நீயும் மித்திலையா அப்படின்னு அந்த ஊரை கொண்டு ஒண்ணு சேர்றோம். பிறகு நாட்டை கொண்டு ஒண்ணு சேர்றோம். நானும் இந்தியாவா நீயும் இந்தியாவா அப்படின்னு நாட்டை கொண்டு ஒண்ணு சேர்றோம். இல்ல அந்த காலத்துல நான் இருந்தேன், 1940s நான் இருந்தேன், 1950s நான் இருந்தேன், காலத்தை கொண்டு ஒண்ணு சேர்றோம். ஆனால் அவ்வளவு சத்தியம், அத்தனை பேரும் பிரிய போறோம் அப்படிங்கிறதுதான் சத்தியம். ரொம்ப தாத்காலிகமான இந்த வாழ்க்கைய மரணம் வரக்கூடாதுன்னு யாராவது சொல்ல முடியுமோ? சொல்லு. யாராவது ஒருத்தராவது மரணம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னோ, இல்ல நான் மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வியக்தி வச்சுட்டு இருக்கேன், மரணம் வந்தா அதை தடுக்கிறதுக்காக நான் ஒரு முயற்சி பண்ண போறேன், அந்த மரணத்தை நான் தடுத்துட முடியும் அப்படின்னு யாராலையாவது சொல்ல முடியுமோ? யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா மரணிக்கிறது தான் சத்தியம். அவ்வளவு சத்தியம் இன்னைக்கு உயிரோட இருக்கோமோ அவ்வளவு சத்தியம் மரணிக்க போறோம்ங்கிறது. அதனால அப்பா போயிட்டான்னு நினைச்சுட்டு நீ இவ்வளவு வருத்தப்படக்கூடாது பரதா. மேலும் எல்லாருக்குமே என்ன நினைப்பார்கள் தெரியுமா? சாமானிய இதெல்லாம் இந்த ஆச்சரியமான வார்த்தைகள், இந்த ஸ்லோகங்கள்லாம், இந்த வார்த்தைகளை கேட்டா தெரியும். எல்லாருமே உயிரோட இருக்கிற திசையில உயிரோட இருக்கிற காலத்துல என்ன செய்வார்கள்? அந்த காலங்கள்ல எல்லாம் தனத்தை புதைச்சுதான் வைப்பார்கள். தனத்தை இப்ப மாதிரி பேங்க்லயோ இல்ல லாக்கர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. தனத்தை பூமியில புதைச்சு வைப்பார்கள். பூமியிலேயே இந்த தனம் புதைஞ்சு கிடக்கும். அவர்கள் என்ன நினைப்பார்கள்? நம்ம உயிரோட பழிச்சிடுவோமோன்னு நினைச்சுட்டு யாருக்கும் சொல்ல மாட்டா. இந்த பூமியில இந்த புதையல வச்சிருக்கேன், இந்த பூமியில இங்க புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டா. அது அப்படியே அந்த பூமியில வச்சிருக்கோமே நினைச்சிட்டு அப்படியே மரணிச்சிடுவார். அந்த தனம் பூமியில அப்படியே மங்கி போயிட்டு இருக்கும். தனானி பூமௌ பசவஸ்ச கோஷ்டே யே பார்யா கிருஹத்வாரி சகா ஸ்மசானே தேஹா சிதாயாம் பரலோக மார்கே கர்மானுகோ கச்சதி ஜீவ ஏகஹா தனானி பூமௌ. அந்த தனம் அப்படியே பூமியிலேயே கடந்து மங்கி போயிடும். இவன் நம்ம பழைச்சிடுவோம் நினைச்சு யாருக்கும் சொல்லாம அப்படியே வச்சிருப்பான். தனானி பூமௌ பசவஸ்ச கோஷ்டே யே. கோஷாலைகள்ல பசுக்கள் ஏராளமா இருக்கும். ஒருவனுக்கு அந்த பசுவுக்கு தானே போய் வெக்கலிடணுங்கிற ஒரு ஆசை. அந்த பசுவை யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டான். அந்த பசு மேல அவ்வளவு ஒரு அபிமானம். பசவஸ்ச கோஷ்டே யே. அந்த மாடுகள் அப்படியே கிடக்கு. இன்னும் அந்த மாடுக்கு வெக்கல் வச்ச பாடு இல்லை, இவன் மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கான். தனானி பூமௌ பசவஸ்ச கோஷ்டே யே. பிறகு போயாச்சு, இவன் உயிர் போயிடுத்து, பிராணன் போயிடுத்து. பாரியா கிருஹத்வாரி. தன்னுடைய பாரியை வந்து அழறா, நாதா என்னை விட்டுட்டு போறேளே, இனிமே நான் எப்படி இருப்பேன்னு அடிச்சுட்டு அழறா. அந்த பாரியை இவ்வளவு நேரம் பேசாம கொஞ்சம் பொறுமையா இருந்தவள் இவனை தூக்கியாச்சு, பாடையில கட்டியாச்சு, தூக்கியாச்சு, வெளியில போயாச்சுன்னு தெரிஞ்சதும் தெருப்பூர கத்தி கதறி அழுதுண்டு வரா. பாரியா கிருஹத்வாரி. இப்படி என்னை விட்டு போயிட்டியே நாதான்னு கதறிண்டே தன்னுடைய முடிகள்லாம் ரோமங்கள்லாம் அருக கதறிண்டு வரா. சகா ஸ்மசானே. ஒரு சகா, ஸ்மசானம் வரைக்கும் ஒரு சகா, ஒரு நண்பன். அவன் வந்து நல்லவன்பா, ரொம்ப நல்லவன் தான், போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரத்துக்கு ஒரு நண்பன் ஸ்மசானம் வரைக்கும். சகா ஸ்மசானே. பிறகு என்ன ஆறுது? எவ்வளவு அருமையா வளர்த்த இந்த சரீரம், இந்த சரீரத்துக்கு ஆசாசையா பார்த்து இந்த வஸ்திரங்கள் போடணும், இந்த பூஷணங்கள் போடணும், இந்த அனுலேபனங்கள்லாம் தடவணும், இந்த தைலம் தேய்ச்சிக்கணும், அதெல்லாம் பார்த்து வளர்த்த இந்த சரீரத்தை தேகாச்சிதாயா போயாச்சு, தேகத்துல வச்சாச்சு, அக்னியில போட்டாச்சு அந்த சரீரத்தை கொண்டு போய். தேகாச்சிதாயா பரலோக மார்கே. பரலோகம் போயாச்சு அந்த ஜீவன். அப்படி அங்க போறச்சு. இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது எல்லாம் வராது. தனானி பூமௌ பசவஸ்ச கோஷ்டே. அந்த தனம் வரப்போறதா? பூமியில இருந்து புறப்பட்டு, அட நீ போயிட்டியாப்பா, உன் கூட நான் வரேன். தனானி பூமௌ. வரப்போறதா தனம்? இல்ல. பசவஸ்ச கோஷ்டே. எந்த மாடு கன்றுகளை ஆசாசியா இவன் வளர்த்தானோ, பசவஸ்ச கோஷ்டே, அது வரப்போறதா? அதுவும் வரப்போறது இல்ல. பாரியா கிருஹத்வாரி. பாரியை வரப்போறாளா கூட? அதுவும் கிடையாது. கூட அவனுடைய சக்கா ஸ்மசானம் வரைக்கும் வந்தானே, அவன் கூட வரப்போறானா? அதுவும் கிடையாது. தேகாச்சிதாயா. சித்தையில வைக்கக்கூடிய அந்த அக்னி கூட கடைசி வரைக்கும் வரப்போறது இல்ல. அக்னி இந்த சரீரத்தை எரிச்சிட்டு போயாச்சு, அவ்வளவுதான். பரலோக மார்க்கம் போயாச்சு. அடுத்தது இவன் கூட என்ன வருது? கர்மானுகோ
கச்சதி ஜீவ ஏகஹா. அந்த ஜீவ ஏகஹா கர்மானுகோ கச்சதி. அவன் பண்ண கர்மாக்கள் அவன் கூட வருது. கர்மானுகோ கச்சதி ஜீவ ஏகஹா. அவன் பண்ண கர்மாக்கள், அது பாப கர்மாவோ புண்ணிய கர்மாவோ, அது மட்டிலும் தான் கூட வருது. அவ்வளவு தாத்காலிகம் நம்முடைய வாழ்க்கை. ராமபிரான் சொல்ற அவ்வளவு தாத்காலிகமான இந்த வாழ்க்கையில போய் நம்ம எல்லாத்துக்கும் எதையோ ஒண்ணு அடிச்சுண்டு எதையோ ஒண்ணு செஞ்சுட்டு பண்றோமே, அதெல்லாம் நீயாவது பரதா அதெல்லாம் விட்டுடு. நம்ம சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுடுவோம். நான் எப்படி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டேனோ அதே போல நீயும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தாத்காலிகமானது வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுண்டு, அல்ல அப்பா போனதையே மனசுல வச்சுண்டு அதையே வச்சுண்டு மனசுல வச்சுட்டு ஏங்கி தவிக்காம அதை தூக்கி அந்தண்ட பக்கம் வச்சுட்டு அடுத்த வாழ்க்கைக்கு நகரு. அதுதான் நீ பண்ண வேண்டிய கடமை அப்படின்னு ராமபிரான் அதி ஆச்சரியமான உபதேசங்களை பரதனுக்கு எடுத்து வைக்கிறார். ஆனாலும் பரனுடைய மனசு இன்னும் சமாதானம் அடையல. பரதன் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்க போறான். ராமபிரான் நிர்பந்திக்க போறான் வந்தே ஆகணும்னு. அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய வேறு சில உபதேசங்கள் ராமபிரான் பண்றார். ஜாபாலி மகரிஷி அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறார். அந்த ராமர் ஜாபாலி ரிஷியினுடைய சம்பாஷணை பிறகு பாதுகையை வாங்கிட்டு பரதன் கிளம்புறது. இதெல்லாம் வரக்கூடிய அடுத்த பிரவச்சனத்துல அனுபவிப்போம். அடுத்த பிரவச்சனம் பாதுகா பட்டாபிஷேகம். இதோட இன்றைய தினம் முடிச்சுப்போம். அடியே.